வணக்கம். வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தரையில் வாழும் மீன்கள் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ராஜேஸ்வரியின் சுற்றிலும் அமர்ந்திருந்த பெண்கள் தங்கள் கேள்விகளால் அவளை கொலை செய்யாத குறையாக அறுத்து தள்ளி கொண்டிருந்தார்கள். சமைக்க தெரியுமா? வயதான பெண்மணி ஒருத்தி கேட்டாள். ராஜேஸ்வரி நிமிர்ந்து பார்க்காமலேயே தெரியும் என்பது போல தலையை அசைத்தாள். வாசற்படி அருகில் நின்றிருந்த மங்கம்மா பிடித்து கொண்டு விட்டாள். சமையல் பற்றியா கேட்குறீங்க? ராஜி முருங்கைக்காய் சாம்பார் செய்தாலும் கத்திரிக்காய் வதக்கல் செய்தாலும் அமிர்தமாக இருக்கும். சமையல் பெரிய விஷயமா என்ன? பெண்ணாக பிறந்த பிறகு சமையல் செய்துதானே ஆகணும். தையல் பின்னல் ஏதாவது? இந்த முறை கேள்வி கேட்பது தன்னுடைய பங்கு என்பது போல் சிவப்பு நிற புடவை அணிந்திருந்த இளம்பெண் கேட்டாள். ராஜேஸ்வரி பதில் சொல்லவில்லை. மறுபடியும் மங்கம்மா பதில் சொன்னாள். தையல் பற்றியா கேட்டீங்க? அவளுக்கு வராத தையலே இல்லை. பத்திரிகையில் பார்த்தால் உடனே போட்டு விடுவாள். ஊரில் இருக்கும் பெண் பிள்ளைகள் எல்லோரும் மதிய நேரத்தில் மூச்சு கூட விட முடியாதபடி அவளை சூழ்ந்து கொண்டு விடுவார்கள். தைத்தது ஏதாவது இருக்கா? பார்ப்பதற்கு உங்களுக்கு பொறுமை இருக்கணுமே ஒழிய பெட்டி நிறைய இருக்கு. மங்கம்மா உள்ளே போய் அத்தையிடம் கேட்டு ராஜேஸ்வரி எம்ப்ராய்டரி செய்திருந்த தலையணை உரை குரோஷா பின்னல் போட்ட விரிப்பை கொண்டு வந்தாள். அவர்கள் அவற்றை மேலும் கீழுமாக பரிசீலித்துவிட்டு பக்கத்தில் வைத்து விட்டார்கள். பாட தெரியுமா? எங்கள் அண்ணாவுக்கு பாட்டு என்றால் ரொம்ப பிடிக்கும். அவனுடைய கடைசி தங்கை போலும் கீச்சு குரலில் உற்சாகத்துடன் முன்னால் குனிந்தபடி கேட்டாள். மாப்பிள்ளை பையன் குறுகுறுகுவென்று நகைத்தான். வராது என்பது போல் ராஜேஸ்வரி தலையை அசைத்தாள். மங்கம்மா உரிமையுடன் ராஜேஸ்வரியை கடிந்து கொண்டாள். பாடத் தெரியாமல் இருப்பதாவது? இப்போது வெட்கப்பட்டால் இனி எப்போது பாடப் போகிறாய்? நல்ல பாட்டு ஒன்றை பாடு என்று சொன்னவள் அவர்கள் பக்கம் திரும்பி, நன்றாக பாடுவாள். பாட்டு சொல்லிக் கொடுக்கவில்லையே தவிர சாட்சாத் சரஸ்வதிதான் என்றாள். சினிமா பாட்டு ஏதாவது பாட சொல்லுங்கள், நேயர் விருப்பம் போல் மாப்பிள்ளை சொன்னான். மங்கம்மா வற்புறுத்திய பிறகு அத்தையும் கிருஷ்ணனும் ஏதாவது பாட்டு பாடு என்று சொன்ன பிறகு அடிக்கடி ரேடியோவில் ஒலிக்கும் பாரதியாரின் பாட்டு ஒன்றை பாடினாள். பொறுத்து கொள்ள முடியாமல் நெற்றியில் கையால் அடித்து கொண்டேன். அடி பைத்தியக்காரி, எழுந்து உள்ளே வந்து விடாமல் இன்னும் அங்கே உட்கார்ந்து கொண்டு பாட்டு வேறு பாடுகிறாயா? உன் பாட்டை கேட்கும் தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா என்ன? என்னால் ஆவேசத்தை அடக்கி கொள்ள முடியவில்லை. ராஜேஸ்வரியின் குரல் அலை அலையாக மதுரமாக காதில் தேன் வந்து பாய்வது போல் ஒலித்து கொண்டிருக்கையில் உலகத்தையே மறந்து அவளையே பார்த்து கொண்டிருக்க வேண்டியது போய் அந்த பட்டிக்காட்டு மாப்பிள்ளை தலையை உயர்த்தி மேற்கூரையை திரை சீலையை பரிசீலித்து கொண்டு தேமே என்று உட்கார்ந்திருந்தான். பாட்டு முடிந்து விட்டது. நீ ஏதாவது கேளு தம்பி என்றார் ஆசாரி மாமா. உச்சி குளிர்ந்து போன நிலையில் அந்த பட்டிக்காட்டு மாப்பிள்ளை கால்களை தரையில் அழுத்தமாக பதித்து நாற்காலியில் பின்னால் சாய்ந்து கொண்டு உடலை விரைப்பாக வைத்தபடி, உன் பெயர் என்ன என்று கேட்டான். அதற்குள் ஆசாரி மாமா கிருஷ்ணனை அருகில் அழைத்து காதில் ஏதோ சொன்னார். கிருஷ்ணன் நான் இருந்த அறையை நோக்கி வருவதை பார்த்துவிட்டு ஒரே எட்டில் கட்டிலை நெருங்கி படுத்து கொண்டேன். தலைவலி தாங்க முடியாதவள் போல் நெற்றியை அழுத்தி கொண்டிருந்தேன். உள்ளே வந்த கிருஷ்ணன் என் தலைமாட்டில் இருந்த அலமாரியில் இருந்து ரசிகளால் பாக்கை எடுத்து கொண்டு போய்விட்டான். நான் மறுபடியும் திரைச்சீலையின் அருகில் செல்லவில்லை. பெண் பார்க்கும் படலம் முடிந்து விட்டது போலும். பெண்ணை இனி உள்ளே அழைத்து போகலாம். ஆசாரி மாமாவின் குரல் ஒலித்தது. ராஜேஸ்வரியுடன் மற்ற பெண்களும் உள்ளே வந்திருக்க வேண்டும். மங்கம்மாவின் குரல் கணீர் என்று ஒலித்து கொண்டிருந்தது. இந்த செடி கொடி எல்லாம் எங்க ராஜி நட்டதுதான். அவளுக்கு வராத வேலை எதுவுமே இல்லை. சகலகலா வள்ளி. கிருஷ்ணன் சிரத்தையுடன் பராமரித்து வரும் செடி கொடிகளை ராஜேஸ்வரியின் கை வண்ணத்திற்கு எடுத்துக்காட்டாக மங்கம்மா அளந்து கொண்டிருந்தாள். அதை கேட்டபோது எனக்கு சிரிப்புதான் வந்தது. திருமணத்திற்கு முன் எல்லா வேலைகளையும் கற்று இருக்க வேண்டுமா? திருமணமான பிறகு தெரிந்து கொண்டால் போதாதா? இவர்களுடைய கேள்வி பதில்கள் எனக்கு வேடிக்கையாக வித்தியாசமாக இருந்தன. வந்தவர்கள் கிளம்புவதற்கு அறிகுறியாக விடை பெற்று கொண்டிருந்தார்கள். அவசர வேலை இருப்பதால் தன்னால் அவர்களை வழி அனுப்ப வர முடியாமல் போனதற்கு ஆசாரி மாமா மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். பரவாயில்லை, அதான் பையன் வருகிறானே, மாப்பிள்ளையின் தந்தை சொன்னார். நாளை மறுநாள் கும்பகோணம் வரும்போது தங்களை சந்திக்கிறேன்.
அப்படியே ஆகட்டும், சம்மதம் தெரிவித்தார். பெண்டுகளும் விடைபெற்று கொண்டார்கள். யோசித்து பார்த்தேன். எனக்கும் இதேபோல் சாரதியுடன் பெண் பார்க்கும் நிகழ்ச்சி நடந்தது. ஆனால் அதற்கும் இதற்கும் கொஞ்சம் கூட ஒற்றுமையே இல்லை. அம்மா அன்று ரொம்ப சிரத்தை எடுத்துக்கொண்டு பதுமையைப் போல் என்னை அலங்கரித்தாள். இங்கே கிருஷ்ணன் ராஜேஸ்வரியை எந்த விதமான ஒப்பனையும் இல்லாமல் வீட்டில் எப்படி இருப்பாளோ அதே போல காண்பித்தான். சாரதிக்கு என்னை பிடித்து விட்டது உண்மைதான். ஆனால் யோசித்து பார்த்தால் இப்போது வேறு விதமாக தோன்றுகிறது. சாரதிக்கு பிடித்திருந்தது என்னையா, இல்லை அம்மா எனக்கு செய்திருந்த அலங்காரத்தையா? கண்களை மூடி யோசித்து கொண்டிருந்தவள் அறைக்குள் யாரோ வந்த சத்தம் கேட்டு கண்களை திறந்து பார்த்தேன். கிருஷ்ணன் உள்ளே வந்தான். ஒரு வினாடி எங்கள் இருவரின் கண்கள் சந்தித்துவிட்டு விடுபட்டு விட்டன. நான் மறுபடியும் கண்களை மூடிக்கொண்டேன். காலையில் இருந்து சாப்பிடாததால் அந்த நிமிடம் எனக்கு உண்மையிலேயே சோர்வாக இருந்தது. அலமாரியில் இருந்து எதையோ எடுத்துக்கொண்டு கிளம்பு போன கிருஷ்ணன் கட்டில் அருகில் நின்று மீனா என்று அழைத்தான். நான் பதில் சொல்லவில்லை. தலைவலி இன்னும் குறையவில்லையா? இல்லை என்பது போல் தலையை அசைத்தேன். கிருஷ்ணன் திடீரென்று நான் கனவிலும் எதிர்பாராத விதமாக கையை நீட்டி என் நெற்றியின் மீது பதித்து ஜுரம் இருக்கா என்று கேட்டான். அவன் தொட்டதும் என் உடலில் மின்சாரம் பாய்ந்தாற்போல் இருந்தது. சட்டென்று கண்களை திறந்தேன். ஜுரம் இல்லை, வெறும் தலைவலியாகத்தான் இருக்கும். அவர்களை வழி அனுப்பிவிட்டு வரும்போது சாரிடான் வாங்கி வருகிறேன். அதை போட்டுக்கொண்டு சூடாக காஃபி சாப்பிட்டால் குறைந்துவிடும். கையை எடுத்துக்கொண்டே சொன்னான். ஏன், உன்னிடம்தான் பலவிதமான மருந்துகள் இருக்கே என்றேன் பழிப்பது போல். உன்னை போன்ற பிடிவாதக்காரர்களுக்கு அவை பயன்படாது என்றான் சிரித்து கொண்டே. ஒரு நிமிடம் அவன் மலர்ந்த முகத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். அவனும் கண் இமைக்காமல் என்னையே பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நிமிடம் கழித்து தேறிக்கொண்டவன் போல், அனாவசியமாக பட்டினி கிடந்தாய் பாரு, முகம் எப்படி வாடிவிட்டது. அம்மாவிடம் சொல்லிவிட்டு போகிறேன், சீக்கிரமாக சமைத்து விடுவாள். சாப்பிட்டு விடு, தேவைப்பட்டால் மாத்திரையை இரவு படுக்கப் போகும் முன் போட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு என்னிடமிருந்து வேற எந்த பேச்சையும் கேட்க விரும்பாதவன் போல் விருட்டென்று திரும்பி வெளியேறிவிட்டான். அவன் போன பிறகும் நான் ரொம்ப நேரம் அந்த வாசலையே பார்த்து கொண்டிருந்தேன். ஏனோ தெரியவில்லை, என் மனம் முழுவதும் இனிமையான சந்தோஷமான உணர்வு ஏதோ பரவியது. 2 நாட்கள் கழித்து ஆசாரி மாமா கும்பகோணத்தில் இருந்து திரும்பி வந்தார். அவர் வீட்டுக்கு போகாமல் நேராக இங்கே வந்திருப்பதை கையில் இருந்த மஞ்சள் நிற துணி பையும் குடையும் பறைசாற்றி கொண்டிருந்தன. வாசலில் இருந்தே கமலாமா, கிருஷ்ணா என்ற உரத்த குரலில் அழைத்து கொண்டே வந்தார். வாங்க வாங்க, ஊரில் இருந்து இப்பொழுதுதான் வர்றீங்களா என்று கேட்டுக்கொண்டே அத்தை வரவேற்றாள். ஆமாம், இன்னும் வீட்டுக்கு கூட போகவில்லை. உள்ளே வந்த கட்டில் மீது அமர்ந்து கொண்டே சொன்னார். போன வேலை என்ன ஆச்சு? காயா பழமா? நான் தலையெடுத்த எந்த காரியமாவது சரியாக வரவில்லை என்று நீ கேள்விப்பட்டிருக்கிறாயா? இல்லை பார்த்திருக்கிறாயா? மூக்கு பொடியை திணித்து கொண்டே சொன்னார். அதை கேட்டதும் அத்தையின் முகம் பிரகாசம் அடைந்தது. அங்கேயே நின்று கொண்டிருந்த நான் அவர்களுடைய பேச்சை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். என்ன சொன்னார்கள்? மகிழ்ச்சியை வலுக்கட்டாயமாக அடக்கியபடி அத்தை அவசரமாக கேட்டாள். என்ன சொல்வார்கள்? பெண்ணை அவர்களுக்கு பிடித்து விட்டது, கட்டாயம் பிடிக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதால் தான் நானும் அவர்களை அழைத்து வந்தேன். அப்போ இந்த இடம் முடிந்து விட்டார் போல்தானா? முடிந்து விட்டார் போல்தான். மற்ற விஷயங்களை பேசுவதற்கு கிருஷ்ணனை அழைத்து வருவதாக சொல்லி இருக்கிறேன். நீங்க எப்போது போக சொன்னால் அப்போது போக தயாராக இருக்கிறேன். நல்ல நாளாக நீங்களே பார்த்து சொல்லுங்கள். நீங்க எப்போது சொல்றீங்களோ கிருஷ்ணன் உங்களுடன் கிளம்பி வருவான். கிருஷ்ணன் வீட்டில் இல்லையா? இல்லை, லைப்ரரியில் ஏதோ மீட்டிங் இருக்குன்னு ராஜமையர் செய்தி சொல்லி அனுப்பியிருந்தார். காலையிலேயே கிளம்பி போனான். வரும் நேரம்தான். அப்போ நான் கிளம்புகிறேன். ஆசாரி மாமா எழுந்து கொண்டார். இருங்க, காஃபி சாப்பிட்டு விட்டு போகலாம். அத்தை சமையல் அறைக்குள் விரைந்தாள். இந்த நேரத்தில் காஃபி எதற்கு? நான் இன்னும் குளித்து விட்டு சந்தியா வந்தனம் செய்யணும். இந்த நல்ல செய்தியை உடனே சொல்லணும் என்று முதல் பஸ்ஸிலேயே புறப்பட்டு வந்தேன். கடவுள் உங்களுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களையும் தருவார். உங்களுடைய நல்ல மனதிற்கு எந்த குறையும் வராது. அத்தை சமையல் அறையில் இருந்தே பதில் சொன்னாள். பித்தளை டம்ளர் நிறைய புது டிகாஷனில் காஃபி கலந்து வெங்கல பானையில் கொதித்து கொண்டிருந்த உலை நீரில் சுட வைத்து கொண்டு வந்து தந்தாள். குளிக்காமல் எதையும் சாப்பிட மாட்டேன் என்று மறுத்து கொண்டிருந்த ஆசாரி மாமாவின் கொள்கை அந்த காஃபியை பார்த்ததும் வலுவிழந்து விட்டது. வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே டம்ளரை வாங்கி கொண்டார். ஒரு வாய் குடித்துவிட்டு தலையை அசைத்தார். காஃபி குடிக்கணும் என்றால் உங்க கையால் கலந்த காஃபி தான் குடிக்கணும். நானும் எத்தனையோ வீடுகளில் குடித்திருக்கிறேன். இந்த ருசி எங்கேயும் இருக்கவில்லை.
உன் கையில் ஏதோ மகிமை இருக்க வேண்டும் என்ற வாய் நிறைய பாராட்டினார். சூடாக இருந்த காஃபியை ஒவ்வொரு வாயாக அவர் பருகி கொண்டிருந்த போது அத்தை சீர்வரிசையை பற்றி விசாரித்தாள். அதேதோ ரொம்ப சாதாரணமான விஷயம் என்பது போல் அவர் சொல்லிக்கொண்டே போனார். பெரிதாக எதுவும் கேட்டுவிடவில்லை. நாத்தனார் 3 பேருக்கும் பட்டுப்புடவை, மாமியாருக்கு அகலக்கரையிட்ட ஜரிகையுடன் பட்டுப்புடவை, வெள்ளியில் குத்து விளக்கு, தட்டு, பஞ்சபாத்திரம், உத்தரிணி இவையெல்லாம் நமக்கு தெரிந்தவைதானே. பெண்ணுக்கு 10 பவனாவது போடணும். மாப்பிள்ளை பிள்ளையாண்டான் தனக்கு கலர் டிவி வேணும்னு வாய்விட்டு கேட்டான். இந்த காலத்தில் அது ஃபேஷனாகி விட்டது. நம்ம பெண்ணும் தானே அதை அனுபவிக்கப் போகிறாள். சொல்ல மறந்துவிட்டேன். உறவுக்காரர்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்கும்போது 4 செட் கூட எடுத்து தரணுமாம். பையனுக்கு 3 அத்தைகள் இருக்கிறார்கள். பெரிய ஹோதாவில் இருப்பவர்கள். அவர்களுக்கு மரியாதை செய்யவில்லை என்றால் நன்றாக இருக்காது. பையனுடைய அம்மா வழி தாத்தா பாட்டி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் மரியாதை செய்யணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், தற்போது பெண்ணுக்கு அவர்களால் நகை எதுவும் போட முடியாதாம். வீட்டில் ஏதோ பொருளாதார பிரச்சனைகள். பின்னால் வசதியும் வாய்ப்பும் வந்தால் அப்போ செய்து போடுவார்களாம். நகைகளுக்கு என்ன வந்தது என்றாள் அத்தை. பெண்ணை பிடித்து விட்டது என்று சொன்னதும் பெட்ரோமாக்ஸ் விளக்கு போல் மலர்ந்த அத்தையின் முகம் சீர்வரிசையை பற்றி கேட்டதும் எண்ணெய் இல்லாத விளக்கு போல் அணைந்து விட்டது. அங்கேயே நின்று கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த எனக்கு ஆத்திரத்தில் உடல் பற்றி எரிவது போல் இருந்தது. அந்த குரங்கு மூஞ்சிக்கு இதெல்லாம் வேண்டுமா? அத்தை ஏதாவது நினைத்து கொள்ளப் போகிறாளே என்று பின் வாங்கினேனே ஒழிய, இல்லாவிட்டால் இது போதுமா, வேறு எதுவும் தேவையில்லையாமா என்ற பழிப்பு காட்டியிருப்பேன். காஃபி டம்ளரை கீழே வைத்துவிட்டு பையையும் குடையையும் எடுத்துக்கொண்டு போய் வருகிறேன். கிருஷ்ணன் வந்த பிறகு நீங்களும் அவனமாக பேசி முடிவு செய்து கொண்டு எனக்கு சொல்லி அனுப்புங்கள் என்றார். அவர் கிளம்பி போன பிறகு அத்தை யோசனையில் ஆழ்ந்து விட்டவள் போல் இருந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. சமையல் விஷயத்தை கூட மறந்து விட்டவள் போல் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். பாக்கி சமையல் வேலையை ராஜேஸ்வரி செய்து முடித்தாள். மதியம் சாப்பிடும் நேரத்தில் கிருஷ்ணன் வந்தான். அத்தை அவனுக்கு சாப்பாடு பரிமாறிக்கொண்டே ஆசாரி மாமா சொன்னதையெல்லாம் ஒப்புவித்தாள். சீர்வரிசை பற்றி கேட்டதும் நான் எதிர்பார்த்தது போல் அவன் எரிந்து விழவில்லை. சிரித்து கொண்டே நிமிர்ந்து பார்த்தான். போதுமா, இன்னும் ஏதாவது வேண்டுமா? ஆமாம், வரதட்சணை வாங்கவில்லை என்ற நல்ல பெயரும் கிடைக்கும். சீர்வரிசை என்ற பெயரில் வேண்டியதெல்லாம் கிடைத்துவிடும். நல்ல உபாயம்தான் என்றான். என்னவப்பா, எனக்கு தெரிந்த வரையில் இதைவிட நல்ல வரன் கிடைக்கும் என்று தோன்றவில்லை. ஒருவேளை நல்ல வரன் வந்தாலும் அவர்கள் கேட்கும் சீர்வரிசை வரதட்சணை நம்மால் கொடுக்கவும் முடியாது. கடவுள் அருளால் இந்த இடம் முடிந்து அவள் கழுத்தில் தாலி ஏறிவிட்டாள். அத்தையின் குரல் நடுங்கியது. என்னம்மா சொல்கிறாய்? கல்யாணம் ஆகாமல் நம் வீட்டிலேயே இருந்துவிடப் போகிறாளா என்ன என்றான். அத்தை வேண்டிக் கொள்வது போல் சொன்னாள். கிருஷ்ணா, இந்த வரன் விஷயத்தில் நீ எந்த ஆட்சேபனையும் சொல்லாதே. நாம் எப்படியும் 10,000 வரையில் வரதட்சணை கொடுப்பதற்கு தயாராகத்தானே இருந்தோம். அதை சீர்வரிசையாக கொடுத்து விட்டதாக நினைத்து கொண்டால் போச்சு. எதற்காக அப்படி நினைத்து கொள்ளணும்? வேண்டுமென்றால் வரதட்சணை வாங்கி கொள்ள சொல்லு. எனக்கு ஆட்சேபனை இல்லை. எனக்கு தெரியும். காலை முதல் என் மனதில் இந்த கவலைதான். உன் பிடிவாதம் எனக்கு தெரியாதா? நீ ஒப்புக்கொள்ள மாட்டாய் என்று எனக்கு முன்னாடியே தெரியும். அவள் தலையெழுத்து எப்படி இருக்கிறதோ, கல்யாண யோகம் அவள் ஜாதகத்தில் இருக்கிறதோ இல்லையோ. அத்தையின் குரலில் வேதனையும் இயலாமையும் கலந்திருந்தன. அம்மா, என்ன சொல்றீங்க? நான் அவளுக்கு ஆவேசமாக ஏதோ சொல்ல வந்தவன் சட்டென்று நிறுத்தி கொண்டான். பிறகு நிதானமான குரலில், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால், ராஜியும் சம்மதம் சொன்னால் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. நீங்க மட்டும் கண் கலங்காதீங்க என்று சொல்லிவிட்டு சாப்பிட்டு முடித்து எழுந்து போய்விட்டான். கிருஷ்ணன் சம்மதம் தெரிவித்ததும் பெரியதொரு சுமையை இறக்கி வைத்தது போல் அத்தையின் முகத்தில் நிம்மதி தெரிந்தது. சந்தோஷத்தில் திக்குமுக்காடியவள் போல் பதற்றத்துடன் நடமாடி கொண்டிருந்தாள். எனக்கு சாம்பாருக்கு பதில் ரசம் பரிமாறினாள். ராஜிக்கு சாதம் போடுவதற்கு பதில் நெய்யை ஊற்றினாள். என்னவோ தெரியவில்லை, எனக்கு கையும் காலும் ஓடவில்லை என்று சொல்லிவிட்டு எல்லாவற்றையும் எங்கள் அருகில் வைத்துவிட்டு எழுந்து போனாள். மதியம் ஆசாரி மாமா மறுபடியும் வந்தார். சீர்வரிசையை பற்றி பேச்சுவார்த்தைகள் நடந்தன. அத்தை வற்புறுத்திய பிறகு கிருஷ்ணன் ஆசாரி மாமா சொன்ன பட்டியலுக்கு சம்மதம் தெரிவித்தான். ராஜேஸ்வரியின் திருமணம் ஏறத்தாழ முடிந்து விட்டார் போல்தான். அத்தையின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. கிருஷ்ணன் திருப்தியுடன் இருப்பது போல் தென்பட்டான். ஆனால் எனக்குத்தான் ஏனோ ராஜேஸ்வரியின் முகம் வாடி விட்டார் போல் தோன்றியது. திருமணம் நிச்சயமானதை பற்றிய சந்தோஷம் அவள் முகத்தில் கொஞ்சம் கூட இருக்கவில்லை.
அப்படியும் ஒரு தடவைக்கு 10 தடவை அவளை கூர்ந்து பார்த்தேன். இன்னும் சந்தேகம் எதுக்கு? அவளுக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கவில்லை. ஆனால் அவளுடைய அபிப்பிராயத்தை கேட்க இங்கே யார் இருக்கிறார்கள்? எனக்கு ராஜேஸ்வரியிடம் இரக்கம் ஏற்பட்டது. அத்தையின் மீதும் கிருஷ்ணன் மீதும் தாங்க முடியாத அளவுக்கு கோபமும் வந்தது. என்ன மனிதர்கள் இவர்கள்! ராஜேஸ்வரியின் சொந்த தாய் அத்தை, உயிருக்கு மேலாக தங்கையை போற்றுவது போல் காட்டிக்கொள்ளும் சகோதரன் கிருஷ்ணன். பெண்ணின் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பு முனையாக இருக்கும் திருமண விஷயத்தில் அவளுடைய அபிப்பிராயத்தை ஏன் கேட்கவில்லை? எப்போடாப்பா சுமையை இறக்கி வைப்போம் என்று வாய்ப்புக்காக காத்திருக்கும் மனிதர்கள் போல் நடந்து கொள்வானேன்? என்னால் ஆவேசத்தை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. எங்கே அநியாயம் நடந்தாலும் என்னால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. எதிர்த்து நின்று போராடுவதற்கு ராஜேஸ்வரிக்கு ஊக்கம் தருவேன். தன் விருப்பு வெறுப்புகளை வெளிப்படையாக சொல்லக்கூடிய தைரியத்தையும் துணிச்சலையும் அவளுக்கு புகட்டுவேன். வாய்ப்பேச்சு வராத ஊமையைப் போல் இருக்கும் அப்பாவி ராஜிக்கு தேவையான ரோஷத்தை பிடிவாதத்தை தூண்டி விடுவது என்னுடைய கடமை இல்லையா? நல்ல வேளை, இந்த சமயத்தில் நான் எங்கே இருந்தது நல்லதாகிவிட்டது. கட்டாய திருமணத்தில் இருந்து ராஜேஸ்வரியை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் இந்த ஊருக்கு வந்தேனோ என்னவோ. ராஜேஸ்வரியிடம் இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்றால் எங்கள் இருவருக்கும் கொஞ்சம் தனிமை வேண்டும். அந்த தனிமை இந்த வீட்டில் கிடைக்க வாய்ப்பு குறைவு. எப்போதும் யாராவது கூடவே இருந்தார்கள். அப்படியும் ஓரிரு முறை முயற்சி செய்து தோல்வியுற்றேன். நேரம் ஆக ஆக என் மனதில் கலவரம் அதிகரித்தது. மாலையாகிவிட்டது. இரவு சமையலையும் ராஜேஸ்வரி முடித்து விட்டாள். அத்தை அர்ச்சனை கூடையில் தேங்காய், வாழைப்பழம், கற்பூரம் எல்லாம் வைத்துவிட்டு ராஜியிடம் தந்தாள். கோவிலுக்கு போய் அர்ச்சனை செய்துவிட்டு வாராஜி என்றாள். ராஜேஸ்வரி அவசர அவசரமாக வேலைகளை முடித்துவிட்டு புடவையை மாற்றிக்கொண்டு கிளம்ப முற்பட்டாள். இரு ராஜை, நானும் வருகிறேன் என்று உடைகளை மாற்றிக்கொண்டு ராஜியுடன் கிளம்பினேன். வெளியில் நன்றாக இருட்டிவிட்டது. தெருவில் மின் விளக்குகள் எரிய தொடங்கிவிட்டன. ராஜேஸ்வரியும் நானும் மௌனமாக அவரவர்களின் யோசனையில் ஆழ்ந்தபடி கோவிலை அடைந்தோம். வேணுகோபால சுவாமி கோவில். கிருஷ்ணன் அறையில் இருந்து ஜன்னல் வழியாக தென்படும் ஆலய கோபுரம் இதனுடையதுதான். கோவிலை சுற்றிலும் உயரமான மதில் சுவர் இருந்தது. அதில் சிவப்பும் வெளுப்புமாக பட்டையாக வர்ணம் தீட்டப்பட்டிருந்தது. உள்ளே இடது பக்கம் படிக்கட்டுடன் குளமும், வலது பக்கம் கல் மண்டபமும், நடுவில் கருவறையும் இருந்தன. நானும் ராஜேஸ்வரியும் குளத்தில் கை கால்களை அலம்பிக்கொண்டு உள்ளே போனோம். மாலை வேளை தீபாராதனை நடந்து கொண்டிருந்தது. அர்ச்சகர் ராஜேஸ்வரி கொடுத்த கூடையை வாங்கி கொண்டு தேங்காயை உடைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்தார். ராஜேஸ்வரியும் நானும் கற்பூரத்தை சிரத்தையுடன் கண்ணில் ஒற்றி கொண்டோம். ராஜேஸ்வரி தட்டில் காசு போட்டுவிட்டு என்னையும் போட சொல்லி சில்லறையை கொடுத்தாள். சீக்கிரமேவ கல்யாண பிராப்தி ரஸ்து, தீர்க்க சுமங்கலி பவ, சுபத்ர பௌத்ராபி விருத்திர ரஸ்து மந்திரங்களுடன் ஆசீர்வாதத்தையும் சேர்த்து சொல்லிவிட்டு குங்குமத்தையும் பூச்சரத்தையும் தந்தார் அர்ச்சகர். அவற்றை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தோம். கோவிலுக்கு வந்தால் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கொள்ளணும் என்றாள் ராஜேஸ்வரி. அங்கே உட்காருவோமா என்றேன் மண்டபத்தை காட்டிக்கொண்டே. வா போகலாம் என்றாள். இருவரும் மண்டபத்தில் அமர்ந்து கொண்டோம். பௌர்ணமி கழிந்த 2வது நாள். நிலா வெளிச்சம் கோவில் பிரகாரத்தில் படர்ந்து கொண்டிருந்தது. சுற்றிலும் பார்வையிட்டேன். உயரமாக இருந்த மதில் சுவர், நிலா வெளிச்சத்தில் மின்னிக் கொண்டிருந்த குளத்து நீர், நிர்மலமாக இருந்த சூழல். கோவில் என்றால் இப்படித்தான் நிர்மலமாக மனதிற்கு அமைதியை தருவது போல் இருக்க வேண்டும். பட்டணத்து கோவில்களில் இது போன்ற அமைதி கிடைக்காது. நீளமான வரிசைகள், அர்ச்சகர்களின் கை நீட்டல்கள், கூட்டமாக இருப்பதால் நகை நட்டுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்ற பயம், நகருங்க நகருங்க என்ற அதட்டல்கள், கண் குளிர சுவாமியை பார்க்கும் வாய்ப்பே இருக்காது. ஏதோ சினிமாவுக்கோ பொருட்காட்சிக்கோ போனது போல் எப்போது அப்பா வெளியே வருவோம் என்று தோன்றும். ராஜி எதுவும் பேசாமல் மௌனமாக இருப்பதை பார்த்துவிட்டு, ஏதாவது பேசு ராஜி என்றேன். என்ன பேசட்டும், நீ ஏதாவது சொல்லு. ஒரு விஷயம் கேட்கட்டுமா? கேளு. முந்தா நாள் உன்னை பெண் பார்க்க வந்தானே, அந்த மாப்பிள்ளையை உனக்கு பிடிச்சிருக்கா? திடீரென்று வந்த கேள்விக்கு வியப்படைந்தவள் போல் ராஜி தலையை திருப்பி என் பக்கம் பார்த்தாள். உண்மையை சொல்லு ராஜி, உன் அபிப்பிராயம் என்ன? அவனை சரியாக பார்த்தாயா? தலை குனிந்திருந்த ராஜி பார்த்தேன் என்பது போல் தலையை அசைத்தாள். உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? ராஜி பதில் சொல்லவில்லை. கூடையில் இருந்த பூக்களை ஆராய்ந்து கொண்டிருந்தாள். உனக்கு அவனை கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. என் யூகம் சரிதானா? உன்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று காலை முதல் தவித்து கொண்டிருக்கிறேன். சொல்லு ராஜி, உன் மனதில் இருப்பதை தயங்காமல் சொல்லிவிடு.
தெரிந்து கொண்டு நீ என்ன செய்யப் போகிறாய்? ராஜையின் குரல் வித்தியாசமாக ஒலித்தது. நீ அப்படி கேட்டால் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஒரு சிநேகிதியாக உன் மனதில் இருப்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உன் எண்ணம் என்னவென்று தெரிந்து கொள்ள தவியாய் தவிக்கிறேன். மேலும் கேள்வி கேட்காமல் பதில் சொல்லு ராஜி. என் அபிப்பிராயத்துக்கு என்ன மதிப்பிருக்கு? ஏன் அப்படி கேட்கிறாய்? திருமணம் செய்து கொள்ளப் போகிறவள் நீ. கழுத்தில் தாலி ஏறியது முதல் வாழ்நாள் முழுவதும் அவனுடன் குடித்தனம் செய்யப் போவது நீ. திருமணமான பிறகு வரும் கஷ்ட நஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியவளும் நீதான். உன் அபிப்பிராயத்திற்கு மதிப்பு இல்லை என்றால் வேறு யாருடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும்? ஆவேசமாக கேட்டேன். ராஜேஸ்வரியிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. என் பேச்சு காதில் விழுந்தும் விழாதவள் போல் மௌனமாக இருந்தாள். உங்க அண்ணன் உன்னிடம் கேட்காமல் இந்த வரனை முடிவு செய்தது ரொம்ப அநியாயம். ராஜேஸ்வரி முறுவலுடன் என்னை பார்த்தாள். அண்ணனை கண்டால் உனக்கு அவ்வளவு கோபம் வருவானேன்? அண்ணா என்னிடம் கேட்கவில்லை என்று யார் சொன்னது? என்னை கேட்ட பிறகுதான் முடிவு செய்தான். கேட்டானா? எப்போது? பொய் என்பது போல் பார்த்தேன். மதியம் ஆசாரி மாமா வந்தபோது காஃபி தயாரித்து கொண்டிருந்தேனே. காஃபி டம்ளரை எடுத்து போவதற்காக சமையல் அறைக்குள் வந்தான் இல்லையா? அப்போ கேட்டான். நீ என்ன சொன்னாய்? என்ன பதில் சொல்ல போகிறேன்? என் நிலைமையில் இருக்கும் எந்த பெண்ணும் எந்த பதில் சொல்வாளோ அதைத்தான் சொன்னேன். எல்லா பெண்களையும் ஒன்றாக சேர்த்து பேசாதே. என்னை போன்ற பெண்ணாக இருந்தால் விருப்பம் இல்லை என்று வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக சொல்லி இருப்பேன். உன் நிலைமை வேறு அண்ணே. வீட்டுக்கு ஒரே பெண் நீ. பண வசதி இருப்பவள். நீ எது சொன்னாலும் செல்லுபடியாகும். சாதாரண குடும்பத்தில் 4 பேருடன் பிறந்தால் நிலைமை வேறு விதமாக இருக்கும். பிறந்து வளர்ந்த சூழ்நிலை குழந்தைகளின் சுபாவத்தை வழிவகுக்கும். என்னுடைய இடத்தில் நீ இருந்தால் குடும்பம் நலிந்து போய் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வந்தால் குறைந்தபட்சம் தன்னுடைய சுமையாவது இல்லாமல் போனால் நன்றாக இருக்கும் என்று அபிப்பிராயப்பட்டால் நீயும் இந்த பதிலைத்தான் சொல்லி இருப்பாயோ என்னவோ? சுமையா? இந்த வீட்டுக்கு நீ ஒரு சுமையா? யாராவது கேட்டால் சிரிப்பார்கள். பெற்றவர்களுக்கு குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கும் பொறுப்பு இல்லையா? இருக்கும். பெற்றோர்களுக்கு மட்டுமே அந்த பொறுப்பு இருக்கும். அண்ணனுக்கு, அதிலும் மாற்றாந்தாய் வயிற்றில் பிறந்தவனுக்கு அந்த பொறுப்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் இனி கிளம்புவோமா? மேற்கொண்டு அந்த பேச்சை நீடிக்க விரும்பாதவள் போல் ராஜேஸ்வரி எழுந்து கொள்ள போனாள். நான் அவளை கையை பிடித்து வலுக்கட்டாயமாக மறுபடியும் உட்கார வைத்தேன். மாற்றாந்தாய் வயிற்றில் பிறந்த அண்ணன் என்கிறாயே, உங்க அண்ணன் தான் உன்னை உயிருக்கும் மேலாக நினைக்கிறானே. இப்போது மட்டும் இல்லை என்று மறுத்தேனா? ஆனால் அவனுடைய நல்லதனத்தை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு சுமக்க முடியாத பாரத்தை அவன் தலை மீது வைப்பது நியாயமில்லையே. என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. ஏனோ ராஜேஸ்வரி தன் மனதில் இருப்பதை சொல்லாமல் பேச்சை மாற்றுகிறாள் என்று எனக்கு தோன்றியது. ராஜேஸ்வரி மீது கோபம் கொண்டவள் போல் வேண்டுமென்றே நிஷ்டூரமாக சொன்னேன். ஏதேதோ சொல்கிறாயே தவிர நான் கேட்டதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாய். நீ ரொம்ப சாமர்த்தியம் மிகுந்தவள் என்று இப்போது எனக்கு புரிகிறது. என்ன இருந்தாலும் நான் வேற்று மனுஷிதானே. நீ சொன்னதும் உண்மைதான். 4 நாட்கள் இருந்துவிட்டு போவதற்காக வந்தவள் நான். என்னிடம் எதற்காக சொல்லணும்? சொன்னால் மட்டும் என்ன நடந்துவிடும்? உன் அபிப்பிராயத்தை கேட்டது என்னுடைய முட்டாள்தனம்தான். என்னை மன்னித்துவிடு. ராஜேஸ்வரி சட்டென்று என் கையை பற்றி கொண்டாள். அன்பு ததும்பும் குரலில் சொன்னாள். அண்ணி, அப்படி சொல்லாதே. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீயும் நானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட முகூர்த்தம் எப்படிப்பட்டதோ எனக்கு தெரியாது. உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாது என்று தோன்றுகிறது. நீ கிளம்பி போனால் எவ்வளவு சூனியமாக இருக்குமோ உன்னால் யூகிக்கவும் முடியாது. நீ இங்கிருந்து போனதும் உன் சிநேகிதிகளுடன் பிஸியாகி எங்களை எல்லாம் மறந்து போய்விடுவாய். ராஜி, உன்னிடம் 1000 தடவை சொல்லி இருக்கிறேன், எனக்கு நெருக்கமான சிநேகிதிகள் யாரும் கிடையாது என்று. ராஜி என் பேச்சை காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை. நாம் இருவரும் மறுபடியும் சந்தித்துக் கொள்வோமோ இல்லையோ தெரியாது. ஆனால் என் மனம் எப்போதும் உனக்காக ஏங்கிக் கொண்டே இருக்கும். ஒரு இனிமையான கனவு போல் வாழ்நாள் முழுவதும் என் நினைவுகளில் உன் ஞாபகம் தங்கி இருக்கும். நீ வேற்று மனுஷி இல்லவே இல்லை. ராஜேஸ்வரியின் கையை பலமாக அழுத்தினேன். ராஜி, என்னை உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொல்கிறாய். அப்படி இருக்கும்போது என்னிடம் உன் மனதில் இருப்பதை சொல்வதற்கு தயங்குவானேன்? ராஜேஸ்வரி தலையை குனிந்து கொண்டாள். தெரிந்து கொள்வதால் உனக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் இருந்துதான் ஆகணுமா? இருக்கணும் என்று எப்போதும் அண்ணன் சொல்லி கொண்டிருப்பான். உங்க அண்ணன் போன்ற முட்டாளும் கொடுமைக்காரனும் இந்த உலகத்திலேயே யாரும் இருக்க மாட்டார்கள்.
எங்க அண்ணன் போன்ற நல்லவன், திறமை மிகுந்தவன் இந்த உலகில் யாருமே இருக்க மாட்டார்கள். ராஜியின் தலை பெருமையுடன் நிமிர்ந்தது. நிலா வெளிச்சத்தில் அவள் கண்களில் அண்ணனிடம் அவளுக்கு இருந்த பிரியத்தை, பாசத்தை என்னால் உணர முடிந்தது. ஆமாம், அதான் தங்கையின் மனதை புரிந்து கொள்ளாமல் குரங்கு போன்ற அந்த மாப்பிள்ளைக்கு தங்க பதுமை போன்ற உன்னை கட்டி கொடுக்க ஏற்பாடு செய்கிறான். உங்க அண்ணன் முட்டாள் மட்டும் இல்லை, குருடனும் கூட. குடித்தனம் நல்லபடியாக நடப்பதற்கு அழகை விட குணம்தான் முக்கியம் என்று அண்ணாவுக்கு தெரியும். இனி உன்னை யாராலும் காப்பாற்ற முடியாது. உன் தலையெடுத்தபடி நடக்கட்டும். மிக்க நன்றி. தோற்று போனவள் போல் முகத்தை திருப்பிக் கொண்டேன். அவளுடன் மேற்கொண்டு வாதம் புரிவதில் பிரயோஜனம் இருக்காது என்று தோன்றியது. ராஜு என்னை சமாதானப்படுத்துவது போல் சொன்னாள். அண்ணி, கூட பிறந்தவர்கள் இருக்கும்போது நம் ஆசைகளுக்கும் சுகங்களுக்கும் முக்கியத்துவம் அளிப்பதை விட குடும்ப சேமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சுயநலம் கொண்ட நபர்கள் இருக்கும் எந்த குடும்பத்திலேயும் அமைதி இருக்காது. என்னமோன்னு நினைத்தேன். உங்க அண்ணன் உனக்கு வாழ்க்கையை பற்றி நிறையவே கற்றுக் கொடுத்துள்ளார். இன்னும் எத்தனை பாடங்களை கரைத்து புகட்டி இருக்கிறானோ சொல்லுங்கள் அருமை தங்கை அவர்களே. ராஜேஸ்வரி என்னுடைய கிண்டலை கேட்டு வருத்தப்படவில்லை. முறுவலுடன் பதில் சொன்னாள். எட்டாத கனிக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைதியற்றதாக ஆக்கி கொள்ளக்கூடாது. கிடைத்ததை வைத்து கொண்டு திருப்தி அடைய கற்றுக்கொள்ளணும். நம்மால் முடிந்த வரையில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும். மற்றவர்களுக்கு நம் வாழ்க்கை பயனுள்ளதாக இருக்கணும். இதுதான் பால பாடம். நீயும் கற்றுக்கொள். எந்த பாடமும் எனக்கு தேவையில்லை. ஆனால் இந்த திருமணம் நடப்பதால் என்ன லாபம்? வீட்டில் என் சுமை குறையும். அதுதான் அசல் விஷயம். நான் சந்தேகப்பட்டது உண்மையாகிவிட்டது. அவளுக்கு இந்த வரனை பிடிக்கவில்லை. இருந்தாலும் குடும்பத்தின் நன்மையை கருதி சம்மதித்திருக்கிறாள். ராஜேஸ்வரியின் முடிவில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவளை பயமுறுத்துவது போல் சொன்னேன். சுமை குறையும் என்று நீ நினைக்கிறாய். அது ரொம்ப தவறு. பொருளாதார நிலைமை சரியாக இல்லை என்றால் திருமணம் செய்து கொள்வதை நிறுத்திவிடு அல்லது தள்ளிப்போடு. திருமணத்திற்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் என்று தெரியுமா? அத்துடன் முடிந்து விடுமா? திருமணமான பிறகு தீபாவளி, பொங்கல் என்று ஒவ்வொரு பண்டிகைக்கும் மாப்பிள்ளையை அழைக்கணும், சீர்வரிசை செய்யணும், புத்தாடைகள் வழங்கணும். அதற்கு பிறகு உனக்கு வளைகாப்பு, சீமந்தம், பிரசவம் என்று எவ்வளவு செலவுகள் இருக்கு தெரியுமா? அதெல்லாம் நடக்காது. திருமணமான பிறகு ஒற்றை ரூபாய் கூட எனக்காக செலவழிக்க விட மாட்டேன். ராஜேஸ்வரியின் குரல் ரோஷத்துடன் ஒலித்தது. மாட்டேன் என்று சொல்வதற்கு நீ யார்? மாமியார் வீட்டில் கேட்பார்கள். உங்க அம்மாவும் ஒப்புக்கொள்வாள். தலையை அடகு வைத்தாவது உங்க அண்ணன் அவற்றை தீர்த்து வைப்பான். அதாவது உன் ஒருத்திக்காக ஆகும் செலவு இனி இரட்டிப்பு ஆகும் என்று அர்த்தம். என்னுடைய சொற்பொழிவு ராஜேஸ்வரியின் மீது லேசான பாதிப்பு ஏற்படுத்தியது போலும். யோசனையில் ஆழ்ந்து போனவளாக முழங்காலில் முகத்தை பதித்து தொலைவில் எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தாள். உன்னிடத்தில் நான் இருந்தால், அண்ணன் மீது உண்மையான அன்பு இருந்தால், இப்படி சீர்வரிசை என்ற பெயரில் எங்க வீட்டாரை கொள்ளையடிக்க அனுமதிக்க மாட்டேன். மதியம் ஆசாரி மாமா வந்தபோது மாப்பிள்ளை வீட்டார் கொடுத்த பட்டியலை ஒப்புவித்தாரே, நீயும் கேட்டாய் இல்லையா? கேட்டேன் என்பது போல் தலையை அசைத்தாள். இதில் இருந்தே அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்று நீயே யோசித்துப்பார். தெரியும் அண்ணி, அதுதான் என் மனதில் உறுத்தலாக இருக்கு. உறுத்தலாக இருக்கு என்ற வாயை மூடிக்கொண்டிருந்தால் என்ன பிரயோஜனம்? கல்யாணமாகவில்லையே என்று இப்போது நீ ஒன்றும் ஏங்கவில்லையே. இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்று சொல்ல தயங்குவானேன்? உன்னால் சொல்ல முடியவில்லை என்றால் உன் சார்பில் நான் சொல்கிறேன். மகளுடைய கல்யாணத்தை சீக்கிரமாக முடிக்கணும் என்று தவிக்கும் அத்தையை கூட என்னால் பேசி சமாளிக்க முடியும். ராஜே, எது எப்படி போனாலும் நீ அந்த பட்டிக்காட்டு மாப்பிள்ளையை கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது. அவனை விட நல்ல கணவன் உனக்கு கிடைப்பான் என்பது என் நம்பிக்கை. நீ சொன்னது உண்மைதான். நாம் இருவரும் சந்தித்து கொண்ட வேளை எப்படிப்பட்டதோ தெரியாது. ஆனால் இந்த உலகில் உன்னை விட நெருக்கமானவர்கள் எனக்கு வேறு யாருமே இல்லை. உன் பக்கத்தில் அந்த கருங்குரங்கை கணவனாக யூகிக்கவே என் மனம் ஒப்பவில்லை. ராஜேஸ்வரி இன்னும் யோசனையில் மூழ்கியிருந்தாள். என் போதனை பலித்திருக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் மேலும் சொன்னேன். நீ இந்த கல்யாணத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் உனக்கு விருப்பம் இல்லை என்றும் அத்தையிடம் சொல்லட்டுமா? ராஜேஸ்வரி திடீரென்று இந்த உலகிற்கு வந்தவள் போல் தலையை குறுக்காக அசைத்தாள். வேண்டாம் வேண்டாம் என்றாள். வேண்டாமா? வியப்புடன் பார்த்தேன். 1 மணி நேரமாக நான் ஆற்றிய சொற்பொழிவு, வாக்குவாதம் எல்லாமே வியர்த்தம்தானா? சோர்வு என்னை ஆட்கொண்டது. வாடிப்போன முகத்துடன் வருத்தம் கலந்த குரலில் ராஜி சொன்னாள். உனக்கு தெரியாது அண்ணி, அண்ணாவுக்கு கொஞ்சம் வசதி இருந்தாலும் இந்த வரனுக்கு சம்மதம் சொல்லி இருக்க மாட்டான். அந்த விஷயம் எனக்கு தெரியும்.
எனக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. என்ன மனுஷி இவள், தன்னை பற்றி யோசிக்கவே தெரியாதா? கடுமையான குரலில், சும்மா இரு ராஜி, உங்க அண்ணனிடம் உனக்கு இருக்கும் அன்பில் 1000ல் 1 பங்காவது உங்க அண்ணனுக்கு உன்மீது இருந்திருந்தால் இந்த வரனுக்கு சம்மதித்திருக்க மாட்டான். அண்ணாவாம் அண்ணா. முதலில் உங்க இருவரையும் பார்த்தபோது பாசமலர் சிவாஜியைப் போல் தங்கையிடம் எவ்வளவு அன்பு என்று வியந்தேன். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி என்றும் நினைத்தேன். இப்போது எனக்கு நன்றாக புரிந்து விட்டது. இதெல்லாம் என்னை போன்றவர்களை ஏமாற்றுவதற்காக போடும் வேஷம். அண்ணி, உன் விருப்பு வெறுப்புகளை அவனால் உணர முடியவில்லையா? இல்லை, உணர்ந்து கொண்டாலும் மதிப்பு தர வேண்டியதில்லை என்ற எண்ணமா? உணர முடியவில்லை என்றால் அது ரொம்ப அநியாயம். உணர்ந்தும் மதிப்பு தரவில்லை என்றால் அதைவிட கொடுமை வேறு இல்லை. ராஜேஸ்வரி என் தோள்களை பற்றி வேண்டிக் கொள்வது போல் சொன்னாள். அண்ணி, தயவு செய்து அண்ணாவை பற்றி எதுவும் சொல்லாதே. அவனை பற்றி உனக்கு அதிகம் தெரியாது. அவன் எங்களுக்காக எவ்வளவு தியாகம் செய்கிறானோ. தெரிந்தால் நீ இப்படியெல்லாம் பேச மாட்டாய். பெரிதாக என்ன செய்துவிட்டான்? வீட்டுக்கு மூத்தவன் என்ற பிறகு அது கூட செய்யாவிட்டால் எப்படி? அது ஒரு பெரிய விஷயமா என்ன? மூத்தவன். அப்பா போன அடுத்த நிமிடமே மாற்றாந்தாய்க்காகவும் அவளுக்கு பிறந்த குழந்தைகளுக்காகவும் 16 வயதிலேயே அவன் இந்த வீட்டுக்கு தலைவனாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டான். சின்னவனாக இருந்தாலும் அந்த 2 நாட்களில் அம்மாவுக்கு பக்கபலமாக இருந்தான். அப்பா போனதும் அண்ணாவின் தாய் மாமன் வந்து சொத்தை பிரித்து தர சொல்லியும் பையனை தங்களுடன் அழைத்து போய் படிப்பு சொல்லி தருவோம் என்றும் ரகளை செய்தார். அம்மா எந்த பதிலும் சொல்ல முடியாமல் அழுது கொண்டிருந்தாள். அந்த நாள் இன்னும் என் மனதில் பசுமையாக நினைவில் இருக்கிறது. வீட்டில் ஒரே ரகளை. அக்கம் பக்கத்தார் வந்து சமாதானப்படுத்த முயன்றார்கள். குழந்தைகள் எல்லோரும் மிரண்டு போய் ஆளுக்கு ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்தோம். அண்ணன் அப்பொழுதுதான் கர்ணம் மாமா வீட்டில் இருந்து திரும்பி வந்தான். அழுகையும் கவலையுமாக வாசற்படியில் உட்கார்ந்திருந்த அம்மாவை பார்த்து, அம்மா, எதற்காக அழுது கொண்டிருக்கீங்க? மாமாவுடன் நான் போய் விடுவேன் என்று நினைத்தீங்களா? நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. என் தம்பி தங்கைகள் வளர்ந்து பெரியவர்களாகும் வரையில் உங்களிடமிருந்து என்னை அந்த கடவுளே வந்தால் கூட அழைத்து போக முடியாது என்றான். அம்மா அவன் கையை பற்றி அருகில் இழுத்து மார்போடு அணைத்து கொண்டாள். பைத்தியம் பிடித்தவள் போல் அவன் உச்சியில் பல முறை முத்தம் பதித்தாள். சொன்னது போலவே அண்ணன் தாய் மாமாவுடன் போகவில்லை. எங்க அம்மாவை தம்பி தங்கைகளை விட்டுவிட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் என்று கச்சிதமாக சொல்லிவிட்டான். என்றும் இல்லாத விதமாக ராஜேஸ்வரி ஆவேசமாக பேசியதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பேச்சு ஒரு விஷயத்தில் இருந்து மற்றொரு விஷயத்திற்கு தாவி விட்டது. கிருஷ்ணனை பற்றி ராஜேஸ்வரி சொல்லி கொண்டிருந்த விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்ததால் ஆர்வத்துடன் கேட்க தொடங்கினேன். மடை திறந்த வெள்ளம் போல் ராஜேஸ்வரி சொல்லிக்கொண்டே போனாள். ஹைஸ்கூலில் படிக்கும்போது விளையாட்டு மற்றும் படிப்பு இரண்டிலும் அண்ணன் முதலாவதாக இருந்தான். சிறு வயது முதல் அவனுக்கு செடி கொடிகளிடம் ஆர்வம் அதிகம். பட்டப்படிப்பு படித்துவிட்டு எம்எஸ்சி முடித்துவிட்டு ஆராய்ச்சி செய்ய போகிறேன் என்று சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் என்ன பிரயோஜனம்? அவன் +2 முடிப்பதற்குள் வீட்டின் நிலைமை ரொம்ப மோசமாகிவிட்டது. அம்மாவால் சமாளிக்க முடியவில்லை. +2ல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருந்தான். பிஎஸ்சியில் சேருவதற்கு ஸ்காலர்ஷிப் கூட கிடைத்தது. கோடை விடுமுறையில் வீட்டுக்கு வந்தவன் வீட்டின் நிலைமையை உணர்ந்து கொண்டு கல்லூரியில் சேரப்போவதில்லை என்று மறுத்துவிட்டான். அம்மாவும் கர்ணம் மாமாவும் எத்தனையோ சொல்லி பார்த்தார்கள். ஆனால் அவன் கேட்கவில்லை. நான் வெளியூருக்கு படிக்கப் போனால் அம்மாவால் சமாளிக்க முடியாது. உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்ப தளர்ந்து போய்விட்டாள். ஏற்கனவே தந்தை இல்லாதவர்களாக இருக்கிறோம். தாயையும் இழக்க விரும்பவில்லை. பிடிவாதமாக மறுத்துவிட்டான். அண்ணாவுக்கு ஒயிட் காலர் ஜாப் என்றால் என்றுமே மதிப்பு கிடையாது. சிறு வயது முதல் சுதந்திரமாக செயல்படுவதுதான் அவன் வழக்கம். கர்ணம் மாமா சொன்ன அறிவுரையின்படி நிலத்தை குத்தகைக்கு எடுத்து கொண்டான். அந்த நிலம் ரங்கசாமி என்பவருக்கு சொந்தம். அந்த ஆளும் இந்த ஊரை சேர்ந்தவர்தான். கல்யாணம் செய்து கொண்டு வீட்டோடு மாப்பிள்ளையாக போய்விட்டார். அவர் எதிர்பார்த்தது போல் மாமியார் வீட்டில் இருந்து சொத்து அதிகமாக கிடைக்கவில்லை. இங்கே இருந்த வீட்டையும் மற்ற நிலத்தையும் விற்றுவிட்டார். அண்ணன் 10 வருடங்களுக்கு சேர்ந்தாற்போல் குத்தகைக்கு எடுத்து கொண்டு விட்டதால் அந்த நிலத்தை விற்க முடியவில்லை. அப்படியும் சில சமயம் பணம் தேவையாக இருக்கும்போது நிலத்தை வாங்குவதற்காக நல்ல பார்ட்டி வந்திருப்பதாகவும் விற்றுவிடப் போவதாகவும் கடிதம் எழுதுவார். அந்த கடிதம் வந்தால் போதும், அம்மா சாப்பிட மாட்டாள், தூங்கவும் மாட்டாள். அண்ணன் தலையை அடகு வைத்தாவது பணத்தை ஏற்பாடு செய்து குத்தகை பணத்தை முன்னாடியே அனுப்பி வைப்பான். அதனுடைய மொத்த விலை எவ்வளவு இருக்கும்? 4-5 ஏக்கர் நிலம். ஏக்கருக்கு 20,000 வைத்து கொண்டால் 1 லட்சமாவது இருக்கும்.
அதற்கு மேலேயும் இருக்கும். சமீபத்தில் கூட கடிதம் வந்தது, நீ வந்த பிறகு. நான் வந்த பிறகா? என்றைக்கு? என்றேன். ராஜேஸ்வரி ஒரு வினாடி யோசித்துவிட்டு, நாம் கர்ணம் மாமா வீட்டு வளைகாப்புக்கு போய்விட்டு வந்தோமே அன்றைக்கு என்றாள். எனக்கு நினைவு வந்துவிட்டது. அத்தை ராஜேஸ்வரிக்கும் எனக்கும் திருஷ்டி கழிக்கும் போது துக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டது. சாப்பிடும்போது கிருஷ்ணன், கவலைப்படாதேம்மா, நான் தான் இருக்கிறேனே என்று தைரியம் சொன்னது. விஷயம் என்னவாக இருக்கும் என்று நான் யோசித்தது. எல்லாம் வரிசையாக நினைவுக்கு வந்தன. பணம் அனுப்பிவிட்டானா என்றேன். பணம் அனுப்பிவிட்டான் என்பது போல் தலையை அசைத்தாள். எத்தனை நாட்களுக்கு இப்படி நடக்கும்? அதைவிட எங்கே இருந்தாவது கடன் வாங்கி அந்த நிலத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்வது நல்லது இல்லையா? அண்ணாவின் எண்ணமும் அதுதான். ஆனால் 1,00,000 ரூபாய் எங்கே இருந்து கிடைக்கும்? அவ்வளவு பெரிய ரொக்கத்தை எங்களுக்கு யார் தருவார்கள்? அப்படியே கொடுத்தாலும் எப்படி தீர்க்க முடியும்? அதோடு நான் ஒருத்தி கல்யாண வயதை எட்டிவிட்டேன். எனக்கு கல்யாண வயது வந்துவிட்ட விஷயம் எனக்கும் அம்மாவுக்கும் அவ்வளவாக நினைவு இல்லாவிட்டாலும் ஊர் மக்கள் சதா சர்வ காலமும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த 2 பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காகத்தான் அண்ணா சுந்தரி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தான். சுந்தரியா? அது யாரு? சுந்தரிக்கு ஏறத்தாழ நம் வயதுதான் இருக்கும். இங்கிருந்து 4-5 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கருகாவூர் என்ற ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் பெரிய நிலச்சுவார்ந்தார் புருஷோத்தமன். சுற்று வட்டாரத்தில் நிறைய செல்வாக்கு இருப்பவர். பண வசதியும் இருக்கிறது. அவருடைய ஒரே மகள்தான் சுந்தரி. அவருக்கும் எங்களுக்கும் சுற்றி வளைத்த ஏதோ உறவும் இருக்கிறதாம். அண்ணாவை பற்றி அவருக்கு நன்றாகவே தெரியும். அண்ணா அவருடைய மகளை திருமணம் செய்து கொண்டால் வரதட்சணையும் கொடுத்து இந்த தோட்டத்தையும் வாங்கி மகளுடைய பெயரில் ரிஜிஸ்டர் செய்து தருவதாக சொன்னார். அண்ணாவுக்கு இதற்கு முன்னால் 2 வரன்கள் வந்தன. வசதி படைத்தவர்கள்தான். அதில் ஒருத்தர் மாயவரத்தில் வக்கீலாக இருப்பவர். அவருக்கு ஒரே மகள். அண்ணாவின் படிப்பிற்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டு வெளிநாட்டுக்கும் அனுப்பி வைப்பதாக சொன்னார். பெண்ணை நாங்களும் பார்த்தோம். அழகாக இருந்தாள். ஆனால் வீட்டோடு மாப்பிள்ளையாக வரணும் என்று அவர்கள் கண்டிஷன் போட்டதால் அண்ணன் சம்மதிக்கவில்லை. அவ்வளவு நல்ல இடத்தை எங்களுக்காக மறுத்து விட்டான் என்று அம்மா கூட வருத்தப்பட்டாள். ஆனால் என்ன செய்வது? கண்ணுக்கு தெரியாத விலங்கை போல் நாங்கள் அவனுக்கு பாரமாக இருக்கிறோம். எங்களாலேயும் விலக முடியாது. அவனாகவும் விலங்குகளை அறுத்து கொண்டு போக மாட்டான். சுந்தரி பார்க்க எப்படி இருப்பாள்? அழகாக இருப்பாளா? ஆர்வத்துடன் கேட்டேன். பார்க்க நன்றாகத்தான் இருப்பாள். நிறமும் சிவப்புதான். ஆனால் முக லட்சணம் குறைவு. பிடித்து வைத்த மாவு பொம்மையைப் போல் வெளிரிய தோற்றம். அண்ணன் நல்ல உயரம். அந்த பெண் அவனுடைய தோள் அளவுக்கு கூட வரமாட்டாள். இருவரையும் ஒன்றாக நிற்க வைத்து பார்த்தால் ஜோடி பொருத்தம் இல்லை என்று யாருக்குமே தோன்றும். அதிலும் ஒரே குழந்தை என்பதால் செல்லம் அதிகம், பிடிவாத குணம். யார் சொன்னாலும் கேட்க மாட்டாள். அவளுடைய சுபாவம் தெரிந்திருப்பதால் அம்மா ரொம்பவும் தயங்கினாள். பரவாயில்லை, யாராவது ஒருவர் பொறுத்து கொண்டு போனால் பிரச்சனை இருக்காது. நான் அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறேன். அண்ணன் அம்மாவை சமாதானப்படுத்தினான். அவர்களுக்கு வாக்கு கொடுத்து ரொம்ப நாளாகிவிட்டது. எனக்கு வரன் திகைய வேண்டும் என்று காத்திருந்தார்கள். 2 கல்யாணங்களையும் ஏறத்தாழ ஒரே நேரத்தில் நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு எப்படியோ இருந்தது. கிருஷ்ணனுக்கும் வேறு பெண்ணுக்கும் நிச்சயமாகிவிட்டது என்று தெரிந்தபோது மனதில் வித்தியாசமான உணர்வு பரவியது. சுந்தரியை பார்த்தால் அண்ணனின் தியாகத்திற்கு முன்னால் நான் இந்த வரனுக்கு ஒப்புக்கொள்வது பெரிய விஷயமே இல்லை என்று உனக்கே புரியும். அண்ணன் குத்தகைக்கு எடுத்து கொண்ட போது அந்த இடம் கல்லும் முள்ளுமாக தரிசல் நிலமாக இருந்தது. ஊரில் எல்லோரும் கேலி செய்தார்கள். அண்ணன் கடினமாக உழைத்து அந்த நிலத்தை சரி செய்து தோட்டமாக உருவாக்கினான். இன்று அந்த தோட்டத்தின் மூலம் எங்களுக்கு லாபம் கிடைப்பது உண்மைதான். ஆனால் அந்த லாபத்திற்கு பின்னால் எத்தனை உழைப்பு இருக்கிறதோ யாரும் யோசிக்க மாட்டார்கள். இப்போது ஊரில் எல்லோரின் கண்களும் அந்த தோட்டத்தின் மீதுதான். இந்த விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம், அந்த விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம் என்று நிலத்தின் சொந்தக்காரருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்போது நிலத்தின் மதிப்பும் கூடியிருப்பது உண்மைதான். ஆனால் எனக்கு அந்த தோட்டத்தில் எந்த செடியை பார்த்தாலும் இரவும் பகலுமாக அண்ணன் உழைத்த உழைப்புதான் தென்படும். இப்போது சொல்லு அண்ணே, இந்த உலகில் எத்தனை வீடுகளில் மூத்த மகன்கள் தங்கள் குடும்பத்திற்காக இப்படி உழைக்கிறார்கள்? எத்தனை பேர் தங்களுடைய கடமைகளை சிரத்தையாக செய்கிறார்கள்? நான் பார்த்த வரையிலும் எங்க அண்ணனைப் போல் 100க்கு ஒருத்தர் கூட இல்லை. இப்படிப்பட்ட அண்ணன் இருப்பது எனக்கு ரொம்ப பெருமைதான். ஆனால் ஆனால்
ராஜேஸ்வரி முழங்காலில் முகத்தை புதைத்து கொண்டு சொன்னாள். எங்களுக்காகவே அவன் உழைத்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் கூட லட்சியம் செய்யவில்லை. நன்றாக படித்து ரிசர்ச் செய்ய வேண்டும் என்ற கனவுகளை குழி தோண்டி புதைத்து விட்டான். அவன் ஒருத்தன் மட்டுமே இருந்திருந்தால் அந்த உழைப்புக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருந்திருப்பான். என்னுடைய வருத்தம் என்னவென்றால், எங்களுக்காக அவன் தன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையையும் பணயமாக வைப்பதற்கு தயாராக இருக்கிறான். அதை என்னால் தாங்க முடியவில்லை. சுந்தரியின் சுபாவத்தை பற்றி பல பேர் வாயிலாக கேள்விப்பட்டிருக்கிறோம். பொறுத்து கொண்டு போகிறேன் என்று அண்ணன் சொல்லிவிட்டான். சொன்ன சொல்லை காப்பாற்றுவான் என்பதால் சகித்து கொண்டும் போவான். ஆனால் அப்படி சகித்து கொள்வதற்கு வாழ்நாள் முழுவதும் அவன் எவ்வளவு பொறுமையுடன் இருக்கணுமோ, எந்த அளவுக்கு சந்தோஷத்தை, மன அமைதியை இழக்க வேண்டி இருக்குமோ எனக்கு நன்றாகவே தெரியும். எங்களுக்காகவே பாடுபட்டு கொண்டு இருப்பவனுக்கு கிடைக்கும் பிரதிபலன் இதுதான். என்னுடைய சுபாவம் வேறு. எப்படிப்பட்டவர்களுடனும் என்னால் பொறுத்து கொண்டு போக முடியும். ஆனால் அவன் அதற்கு நேரெதிர். அவன் மனம் எவ்வளவு மென்மையானதோ அவ்வளவு கடினமானதும் கூட. கடவுளிடம் நான் வேண்டுவதெல்லாம் ஒன்றுதான். அண்ணாவுக்கு இந்த சுந்தரி இல்லாமல் வேறு எந்த பெண்ணாவது அவன் மனதிற்கு பிடித்தவள், அவன் மனதை புரிந்து கொண்டவள் வாழ்க்கை துணையாக வரணும். அவன் வாழ்க்கை நாசமாகி விடக்கூடாது. நாங்கள் பெரியவர்கள் ஆன பிறகாவது அவன் தன் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்போது சொல்லு அண்ணி, எங்க அண்ணன் முட்டாளா, கையால் ஆகாதவனா? பதில் சொல்ல முடியாமல் பார்த்து கொண்டிருந்தேன். ராஜேஸ்வரி கவலை தோய்ந்த குரலில் மேலும் சொன்னாள். அண்ணாவுக்காக, அவன் எதிர்காலத்தை பலி கேட்கும் அந்த தோட்டத்தின் விலை 1,00,000ற்காக எதை செய்யவும் நான் தயாராக இருக்கிறேன். நொண்டியோ முடமோ கூனோ குருடோ யாராக இருந்தாலும் சரி, கழுத்தை நீட்ட தயாராக இருக்கிறேன். கடவுள் ஏன் என்னை பெண்ணாக படைக்கணும்? ஆணாக பிறந்திருந்தால் பொறுப்புகளை அண்ணனுடன் பகிர்ந்து கொண்டிருப்பேன் இல்லையா? இருவரும் சேர்ந்து குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்திருப்போம். எதுவுமே செய்ய முடியாதவளாகிவிட்டேன். ராஜேஸ்வரி தனக்குத்தானே பேசிக் கொள்வது போல் சொல்லி முடித்தாள். அந்த நிமிடம் கிருஷ்ணனிடம் ஏற்பட்ட இரக்கத்தால் என் இதயம் கரைந்து விட்டது. இருவரும் மௌனமாக பதுமைகள் போல் யோசனையில் ஆழ்ந்தபடி உட்கார்ந்து விட்டோம். கொஞ்ச நேரம் கழித்து ராஜேஸ்வரியின் கையை பிடித்து அழுத்தியபடி சொன்னேன். ராஜி, இந்த உலகில் பணத்திற்கு இவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்றோ, பொருளாதார பிரச்சனைகள் இவ்வளவு கொடூரமாக வாழ்க்கையை பாதிக்கும் என்றோ எனக்கு தெரியவே தெரியாது. அதான் அம்மா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறாள். இந்த விஷயத்தில் அம்மாவை நான் ரொம்ப தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேன். ராஜேஸ்வரி கண்களை துடைத்து கொண்டு சரியாக உட்கார்ந்து கொண்டாள். ஏனோ தெரியவில்லை, மனதில் இருப்பது ஒரே அடியாக பொங்கி வெளியே வந்துவிட்டது. என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. தேவையில்லாத விஷயங்களை சொல்லி உனக்கு சலிப்பு ஏற்படுத்தி விட்டேனோ என்னவோ. அப்படியெல்லாம் சொல்லாதே ராஜி. இதில் தேவையில்லாதது என்ன இருக்கு? இன்னைக்கு நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டேன். நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். ராஜேஸ்வரி சுற்றிலும் பார்த்துவிட்டு திடுக்கிட்டவள் போல், ரொம்ப நேரமாகிவிட்டது, அம்மா கவலைப்படுவாளோ என்னவோ, இனி கிளம்புவோமா என்றாள். வா போகலாம். நானும் எழுந்து கொண்டேன். கோவில் வாசலை தாண்டும் போது ஒரு தடவை பின்னால் திரும்பி நாங்கள் உட்கார்ந்திருந்த மண்டபத்தை பார்த்தேன். நிலா வெளிச்சத்தில் ஒரு பக்கமாக லேசாக சாய்ந்திருந்த அந்த கருங்கல் மண்டபம், நாங்கள் இருவரும் அமர்ந்திருந்த அந்த படிக்கட்டு, ராஜேஸ்வரி என்னிடம் சொன்ன விஷயங்கள் எல்லாமாக சேர்ந்து என் மனதில் ஆழமாக முத்திரையை பதித்துவிட்டன. இருவரும் மௌனமாக வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தோம். ராஜியின் விரல்களை என் விரல்களால் பிணைத்து கொண்டே, ராஜி, என்னால் எந்த உதவியும் செய்ய முடியவில்லை. அதை நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றேன். சேச்ச, நீ ஏன் அப்படி நினைக்கணும்? நீ என்னிடம் காட்டும் இந்த அன்பு எவ்வளவு மதிப்பு வாய்ந்ததோ உனக்கு தெரியாது. அது போதும் எனக்கு. இதனால் வரையில் நான் இதுபோல் மனம் திறந்து யாரிடமும் பேசியதில்லை என்று சொன்னால் நீ நம்புவாயோ மாட்டாயோ என்றாள் ராஜேஸ்வரி. நம்புகிறேன் என்றேன் நான். இருவரும் கைகளை கோர்த்தபடி நடந்து கொண்டிருந்தோம். நானும் ராஜேஸ்வரியைப் போல் பெண்ணாக பிறந்தாலும் அவளை போன்ற நிலைமை எனக்கு இல்லை. அவர்களுக்கு என்னால் எப்படி உதவி செய்ய முடியும்? இருவரும் வீட்டுக்கு வந்து சேரும்போது கிருஷ்ணன் ஹாலுக்கு வெளியில் நாடா கட்டில் மீது படுத்திருந்தான். அவன் யோசனையில் ஆழ்ந்திருந்தான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தலைக்கு அடியில் கைகளை வைத்திருந்தான். என் யூகம் சரி என்று நிரூபிப்பது போல் ராஜேஸ்வரி அருகில் சென்று அண்ணா என்று அழைக்கும் வரையில் அவன் எங்கள் வருகையை கவனிக்கவில்லை. தங்கையின் குரலை கேட்டதும் திடுக்கிட்டவன் போல் திரும்பி பார்த்தான். கோவிலுக்கு போய்விட்டு வருகிறோம், பிரசாதம் எடுத்துக்கொள் என்றாள் அர்ச்சனை கூடையை நீட்டிக்கொண்டே.
கிருஷ்ணன் சந்தனத்தை நெற்றியில் இட்டுக்கொண்டு துளசி தளத்தை காதில் சொருகி கொண்டான். அவன் கண்கள் ராஜேஸ்வரியை ஒரு வினாடி கூர்ந்து பார்ப்பதை, பிறகு லேசாக பெருமூச்சு விட்டதை நான் கவனித்து கொண்டுதான் இருந்தேன். எனக்கு தெரியும், அந்த நிமிடம் அவன் ராஜேஸ்வரியை பற்றித்தான் யோசித்து கொண்டிருந்தான். உடைகளை மாற்றிக்கொள்வதற்காக உள்ளே வந்துவிட்டேன். ராஜேஸ்வரியின் திருமண விஷயத்தில் நான் அதிருப்தியாக இருப்பது போல் ராஜேஸ்வரி தன் அண்ணனை பற்றி அதே போல் நினைக்கிறாள். ராஜேஸ்வரியின் இந்த திருமணம் நடைபெறாமல் இருக்கணும் என்றால் முதலில் கிருஷ்ணன் பந்தங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும். சுந்தரி என்ற பெண்ணுடன் கிருஷ்ணனுக்கு நிச்சயமாகி விட்டது என்று தெரிந்த பிறகு இதுநாள் வரையில் அவனிடம் எனக்கு இருந்த கூச்சம் விலகிவிட்டது. அந்த இடத்தை பிரியமும் அபிமானமும் ஆக்கிரமித்து கொண்டன. மனதில் ஏதோ ஒரு மூலையில் சுந்தரியை பார்க்க வேண்டும் என்ற கோரிக்கை எழும்பி வேட்கையாக மாறியது. மறுநாள் அத்தையிடம் கேட்டு கிருஷ்ணனுக்கு தெரியாமல் நானும் ராஜேஸ்வரியும் சேர்ந்து சுந்தரியை பார்ப்பதற்காக திருக்கருகாவூருக்கு போக வேண்டும் என்று முயற்சி செய்தோம். ஆனால் திடீரென்று மேகங்கள் சூழ்ந்து கொண்டு காற்றும் மழையும் பிடித்து கொண்டதால் எங்கள் பயணம் நின்றுவிட்டது. அப்படிப்பட்ட மழையை அதற்கு முன் நான் பார்த்ததே இல்லை. திடீரென்று வானம் இருண்டு விட்டது. அதுவரையில் அமைதியாக இருந்த சூழ்நிலை தலைகீழாக மாறிவிட்டது. கதவுகள் பெயர்ந்து விடுமோ என்று பயப்படும் அளவுக்கு காற்று வேகமாக வீசத் தொடங்கியது. மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. திடீரென்று ஆலங்கட்டிகள் விழத் தொடங்கின. அம்மா, அக்கா, வந்து பாருங்க, ஆலங்கட்டி மழை! உரத்த குரலில் கத்திக்கொண்டே மணி, மது, காமேஸ்வரி வெளியே ஓடினார்கள். நானும் ராஜேஸ்வரியும் வெளியே வந்தோம். காற்றின் வேகம் சற்று குறைந்து மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. குழந்தைகள் மூவரும் உள்ளே இருந்து டவல்களை எடுத்து வந்து தலையில் போர்த்தி கொண்டு ஆலங்கட்டிகளை பொறுக்கி கொண்டிருந்தார்கள். நானும் அவர்களுடன் போட்டி போட்டு கொண்டு பொறுக்கினேன். சில் என்று இருந்த ஆலங்கட்டிகளை எல்லோரும் வாயில் போட்டு கொண்டோம். மழை மேலும் வலுத்தது. குழந்தைகள் மழையில் நனைந்தபடி ஆட்டம் போட்டு கொண்டிருந்தார்கள். நானும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டேன். வராண்டாவில் நின்று கொண்டிருந்த ராஜேஸ்வரி, போதும், மழையில் நனைந்தது, உள்ளே வாங்க என்று குரல் கொடுத்தாள். ஆனால் யாருமே அதை காதில் வாங்கி கொள்ளவில்லை. நான் கைகளை நீட்டி வானத்தை நோக்கியபடி வேகமாக சுழன்று கொண்டிருந்தேன். ஷவர் பாத் எடுத்துக்கொள்வது போல் மழை நீர் என் மேனியை தழுவி கொண்டிருந்தது. வராண்டாவில் நின்றிருந்த ராஜேஸ்வரி முறுவலுடன் எங்களை பார்த்து கொண்டிருந்தாள். ராஜி, நீயும் வா, ரொம்ப நன்றாக இருக்கு என்றேன். வேண்டாம் வேண்டாம், தலை நனைந்துவிடும் என்றாள். நனைந்தால் என்னவாம்? டவலால் துடைத்து காய வைத்து கொண்டால் போச்சு. நீ வா. அருகில் சென்று ராஜியின் கைகளை பிடித்து கொண்டு மழையில் இழுத்து வந்தேன். இருவரும் கைகளை கோர்த்து கொண்டு வேகமாக சுழன்றோம். என் மனதில் உற்சாகம் கரை புரண்டது. ராஜியின் இடுப்பில் கையை பதித்து மற்றொரு கையால் அவள் கையை லேசாக உயர்த்தியபடி, ராஜி, உனக்கு மேல்நாட்டு நடனம் கற்றுத்தரட்டுமா என்றேன். நடனம் எதுவும் வேண்டாம், நீ முதலில் என் இடுப்பில் இருந்து கையை எடு. கூச்சத்துடன் நெளிந்த ராஜி மெதுவாக என் கைகளை விலக்கினாள். நான் உனக்கு தட்டாமலை கற்றுத்தரட்டுமா என்றாள். ஓகே என்றேன். ராஜி என் இரண்டு கைகளையும் கிராஸாக பிடித்து கொண்டாள். இருவரும் கூடுமான வரையிலும் விலகி நின்று கொண்டோம். முதலில் மெதுவாக சுழன்று கொண்டிருந்த ராஜேஸ்வரி போக போக வேகமாக சுற்றத் தொடங்கினாள். அவளுடைய வேகத்திற்கு என்னால் ஈடு கொடுக்க முடியவில்லை. போதும், நிறுத்து, எனக்கு தலையை சுற்றுகிறது, உரத்த குரலில் கத்தினேன். ராஜேஸ்வரி மெதுவாக வேகத்தை குறைத்து கொண்டே என் கைகளை விட்டு விட்டாள். அவள் என் கைகளை விட்டதும் கால்களுக்கு அடியில் நிலம் நழுவியது போல் இருந்தது. எனக்கு தலையை சுற்றி கொண்டு வந்தது. கால்கள் வலுவில்லாமல் துவண்டு போயின. உடல் தள்ளாடியது. கைகளை நீட்டி சமாளிக்கப் போனேன். என்னை சுற்றி உலகம் சுழல்வது போல் இருந்தது. ராஜி என் அருகில் வந்து என்னை அழுத்தமாக பிடித்து கொண்டாள். கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு, அப்படியே தரையில் உட்கார்ந்து கொள், தலை சுற்றல் நின்றுவிடும் என்றாள். அம்மாடி, இதுபோல் என்றுமே எனக்கு ஆனதில்லை என்றேன் கண்களை பலமாக அழுத்தி கொண்டே. திடீரென்று வராண்டாவில் இருந்து குரல் கேட்டது. ராஜி, உங்க அண்ணி உனக்கு டான்ஸ் கற்றுத்தருவதாக சொன்னால் நீயே அவளை டான்ஸ் ஆட வைத்து விட்டாயே. திடுக்கிட்டவளாக கண்களை திறந்து வராண்டாவின் பக்கம் பார்த்தேன். கிருஷ்ணன் எப்பொழுது வந்து நின்றானோ நாங்கள் பார்க்கவே இல்லை. இரு கைகளையும் கட்டிக்கொண்டு வராண்டா தூணில் லேசாக சாய்ந்தபடி வேடிக்கை பார்ப்பது போல் ஆர்வத்துடன் எங்களையே பார்த்து கொண்டிருந்தான். முறுவலுடன் அவன் நின்றிருந்த தோரணையை பார்த்தால் அவன் அங்கே வந்து ரொம்ப நேரமாக இருக்க வேண்டும் என்று தோன்றியது. சமையல் அறையில் இரவுக்கான சமையல் வேலையில் மூழ்கி இருந்த அத்தை அப்பொழுதுதான் வெளியே வந்தாள். எங்களை பார்த்ததும், அடடா, என்ன இது, சின்ன குழந்தைகள் போல் மழையில் நனைந்து கொண்டு இருக்கீங்களே,
உடம்புக்கு ஏதாவது வந்துவிட்டால் என்ன செய்வது? ராஜி, உனக்காவது புத்தி இருக்க வேண்டாமா என்று கடிந்து கொண்டாள். ராஜியை ஒன்றும் சொல்லாதீங்க அத்தை, நான் தான் அவளை இழுத்து வந்தேன். இங்கே பார்வையாளர்கள் இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. இல்லாவிட்டால் முன்னாடியே உள்ளே வந்திருப்போம். லேசான கோபத்துடன் கிருஷ்ணனை பார்த்து கொண்டே சொன்னேன். கால் காசு செலவு இல்லாமல் இவ்வளவு நல்ல டான்ஸ் நிகழ்ச்சியை பார்க்காமல் எப்படி இருப்பது? சிரித்த முகத்துடன் என் கண்களை நேராக பார்த்து கொண்டே சொன்னான். என்னால் பதில் சொல்ல முடியவில்லை. எப்பொழுதும் இல்லாத விதமாக அவன் பார்வை என்னை முழுவதுமாக தழுவியது போல் இருந்தது. சட்டென்று அங்கிருந்து ஓட்டமும் நடையுமாக உள்ளே போய்விட்டேன். அன்று இரவு யாருமே சரியாக உறங்கவில்லை. மழையில் நனைந்ததால் எல்லோருக்கும் ஒரே தும்மல்கள். ஏற்கனவே டான்சில்ஸ் பிரச்சனை இருந்த எனக்கு ஜலதோஷமும் உடல் வலியும் சேர்ந்து கொண்டு விட்டன. தலையும் பாரமாக இருந்தது. காலையில் எழுந்து கொண்டதும் அத்தை என்னை தொட்டு பார்த்தாள். ஜுரம் இருப்பதாகவும் காஃபிக்கு பதில் கஷாயத்தை குடிக்கணும் என்றும் சொன்னாள். கையோடு மிளகு கஷாயத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாள். ஒரு வாய் கஷாயத்தை குடித்தேனோ இல்லையோ புரை ஏறி கொண்டு விட்டது. இருமலும் சேர்ந்து கொண்டதில் திக்க முக்க அடிவிட்டேன். அப்பொழுதுதான் குடித்துவிட்டு தலையை துவட்டி கொண்டே வந்த கிருஷ்ணன் அறைக்குள் வந்து எட்டி பார்த்தான். விஷயத்தை தெரிந்து கொண்டு அந்த கஷாயத்தை குடிக்க வேண்டாம் என்றும் வேறு மருந்து தருவதாகவும் சொன்னான். அத்தை கட்டாயமாக என்னை அந்த கஷாயத்தை விழுங்க செய்துவிடப் போகிறாளே என்று பயந்து போயிருந்தேன். அந்த ஆபத்தில் இருந்து என்னை தப்பிக்க வைத்ததற்கு பார்வையாலேயே கிருஷ்ணனுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டேன். சிறிது நேரம் கழித்து கிருஷ்ணன் கொடுத்த மருந்தை சாப்பிட்டு விட்டு காஃபியை குடித்தேன். 9 மணி ஆகும்போது ராஜேஸ்வரி கொதிக்கும் நீரில் மஞ்சள் பொடியை போட்டு போர்வையை போர்த்தி என்னை ஆவி பிடிக்க செய்தாள். நான் சொன்னால் கேட்கவில்லை. இப்போது பாரு, ஜலதோஷம் பிடித்து கொண்டு விட்டது. ராஜேஸ்வரி உரிமையுடன் கடிந்து கொண்டாள். உன் வார்த்தைகள் இவ்வளவு மதிப்பு வாய்ந்தவை என்று தெரியாது. இனிமேல் ஒரு நாளும் உன் அறிவுரைகளை அலட்சியம் செய்ய மாட்டேன், சரிதானே? வியர்வையால் தொப்பலாகிவிட்டிருந்த முகத்தை போர்வையில் இருந்து நீட்டிக்கொண்டே சிரித்தேன். கிருஷ்ணன் டான்சில்ஸ் வீக்கம் குறைவதற்கு மருந்து கொடுத்தான். மயக்கம் ஆட்கொண்டது போல் கட்டில் மீது படுத்திருந்தேன். கிருஷ்ணன் என்றும் இல்லாத விதமாக இன்று பளிச்சென்று வெண்மை நிறத்தில் உடைகளை அணிந்து கொண்டு தலையை வாரி வெளியே எங்கேயோ கிளம்பி கொண்டிருந்தான். எனக்கு அவனை பார்க்கும்போது தினமும் இப்படி நேர்த்தியாக உடுத்தி கொண்டால் என்ன என்று தோன்றியது. ராஜேஸ்வரி அழுக்கு உடைகளை வண்ணானுக்கு போடுவதற்காக கணக்கு எழுதி கொண்டிருந்தாள். ராஜி, எனக்கு மருந்து கொடுத்ததற்கு ஃபீஸ் எவ்வளவு என்று உங்க அண்ணாவிடம் கேட்டு சொல்லு. கொடுக்காமல் போய்விடுவேன் என்று நினைக்கப் போகிறான் என்றேன். ராஜேஸ்வரி முறுவலுடன் அண்ணன் பக்கம் பார்த்தாள். வெறும் பேச்சு எதுக்கு ராஜி? என்னவோ கையோடு கொடுத்து விடுவது போல் இச்சு கொட்டியபடி கிருஷ்ணன் அலட்சியமாக சொன்னான். வெறும் பேச்சு இல்லை, உண்மையாகவே சொல்கிறேன். யாரிடமிருந்தும் இனாமாக வேலை வாங்கிக் கொள்வதோ உதவி பெறுவதோ எனக்கு பழக்கம் இல்லை. அப்படி என்றால் சரி, உடனே எழுந்து 10 தோப்புக்கரணம் போட சொல்லு. அதுதான் என்னுடைய ஃபீஸ். நான் திகைத்து போய்விட்டேன். தோப்புக்கரணமா? நானா? கையில் எந்த பொருளும் இல்லை. இருந்திருந்தால் அதை அப்படியே எடுத்து அவன் மீது வீசி இருப்பேன். ராஜி கலகலவென்று நகைத்தாள். எனக்கும் சிரிப்பு வந்தாலும் வலுக்கட்டாயமாக அடக்கி கொண்டேன். கிருஷ்ணன் அறையை விட்டு வெளியேறும் முன் திரும்பி பார்த்தான். ராஜி, கவனமாக எண்ணு. பாரபட்சம் காட்டினாய் என்றால் உன் காதை திருகி விடுவேன், ஜாக்கிரதை. இந்த விஷயத்தில் நான் ரொம்ப பொல்லாதவன். ஃபீஸ் குறைந்தால் சும்மா விடமாட்டேன். ராஜியிடம் சொல்லி முடித்துவிட்டு திரும்பும் முன் அவன் கண்கள் மின்னலை விட வேகமாக என் கண்களை சந்தித்து விலகியதை நான் உணர்ந்தேன். கிருஷ்ணன் போய்விட்டான். அண்ணன் சொன்னதை கேட்டாய் இல்லையா? ஃபீஸ் எப்போது தரப்போகிறாய்? சீண்டுவது போல் கேட்டாள் ராஜி. இன்னைக்கு என்ன விசேஷம்? உங்க அண்ணன் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறானே. இளவரசனை போல் தயாராகி எங்கேயோ போகிறானே. பேச்சை மாற்றிக்கொண்டே கேட்டேன். ராஜேஸ்வரி வண்ணான் கணக்கு எழுதி கொண்டே சொன்னாள். இன்னைக்கு ஊரில் நாடகம் போடுகிறார்கள். இந்த ஊர் லைப்ரரி கமிட்டியில் வருடத்திற்கு ஓர் 2 முறை நாடகமோ கதா காலட்சேபமோ ஏற்பாடு செய்வார்கள். முன் வரிசையில் உட்கார்ந்து கொள்பவர்களுக்கு மட்டும் டிக்கெட் உண்டு. மற்றபடி எல்லோருக்கும் நாடகம் இலவசம்தான். டிக்கெட் வாங்கியவர்களுக்கு முன் வரிசையில் நாற்காலிகள் போடுவார்கள். அப்போ நீங்கள் எல்லோரும் போறீங்களா? ஆமாம், முன்னாடியே டிக்கெட்டுகள் வாங்கியாகிவிட்டது. நாடகம் பார்க்க நீயும் வருகிறாயா என்று கேட்டாள். வருகிறேன் என்பது போல் தலையை அசைத்தேன். இந்த ஊரில் எல்லாவற்றையும் பார்த்து விடுவேன் போலிருக்கு. அந்த சுந்தரியை மட்டும் பார்க்க இன்னும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றேன். உண்மையிலேயே உனக்கு சுந்தரியை பார்க்க வேண்டுமா? ஆமாம். காரணம்? ஏனோ தெரியவில்லை, பார்க்கணும் என்று பலமாக தோன்றுகிறது. அவளை பார்க்காமல் ஊருக்கு போய்விட்டால் இந்த பயணத்தில் ஏதோ குறை இருப்பது போல் அதிருப்தியாக இருக்கும்.
அந்த குறையை வைப்பானேன்? உண்மையிலேயே உனக்கு பார்க்கணும் என்று தோன்றினால் சுந்தரியை இங்கே வர சொல்லி தகவல் சொல்லி அனுப்புகிறேன். தகவல் சொல்லி அனுப்பினால் வருவாளா? ஏன் வரமாட்டாள்? கட்டாயம் வருவாள். என்ன இருந்தாலும் மாமியார் வீடு இல்லையா? அவ்வப்பொழுது ஏதாவது சாக்கு வைத்து கொண்டு இங்கே வந்து அண்ணனை பார்த்துவிட்டு போவாள். ராஜி முறுவலுடன் சொன்னாள். கிருஷ்ணனும் அந்த பெண்ணிடம் பேசுவானா? ஆர்வத்துடன் கேட்டேன். ராஜேஸ்வரி தலையை குறுக்காக அசைத்தாள். கல்யாணமாகாமல் அவர்களுக்குள் எப்படி பேசிக்கொள்வார்கள்? அதோடு அண்ணன் பெண்களிடம் அதிகம் பேச மாட்டான். வந்த புதுசில் உன்னிடம் எப்படி இருந்தானோ உனக்குத்தான் தெரியுமே. நான் சண்டை போட்டதால் இந்த அளவுக்காவது உரிமையுடன் பேசுகிறான். அவனுடைய சுபாவமே அப்படித்தான். சமையல் அறையில் இருந்த அத்தை, ராஜி என்ற குரல் கொடுத்ததும் வந்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே ராஜி எழுந்து போனாள். நான் ரொம்ப நேரம் யோசனையில் ஆழ்ந்தபடி அப்படியே படுத்திருந்தேன். ராஜேஸ்வரி சண்டை போட்டதால் மட்டுமே கிருஷ்ணன் என்னிடம் உரிமையுடன் பேசுகிறானா? அதைவிட வேறு ஒன்றும் இல்லையா? தங்கையை திருப்திப்படுத்துவதற்காக என்றால் என்னிடம் பேசும்போது அந்த கண்களில் தென்படும் அந்த மின்னலுக்கு அர்த்தம் என்ன? நான் தான் தவறாக யோசிக்கிறேனா? இல்லை ராஜை நினைப்பதில் பிழை இருக்கிறதா? இந்த யோசனை எல்லாம் எனக்கு எதற்கு? மயக்கம் ஆட்கொள்ள அப்படியே உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டேன். அன்று முழுவதும் நான் சாப்பிடவில்லை. மதியம் 2 பிரெட் ஸ்லைஸ்களை சாப்பிட்டுவிட்டு பாலை குடித்தேன். கிருஷ்ணன் பகல் முழுவதும் வீட்டுக்கு வரவே இல்லை. இரவும் ஆகிவிட்டது. எல்லோரும் சீக்கிரமாக சாப்பிட்டுவிட்டு நாடகத்திற்கு போக வேண்டும் என்ற பரபரப்பில் இருந்தார்கள். நாடகம் தொடங்கும் போதே 9 மணியாகிவிடும். எப்போது முடியுமோ தெரியாது. ஒவ்வொரு காட்சியும் மாறும்போது மேடையில் ஏற்பாடு செய்வதற்கு குறைந்தபட்சம் 1/4 மணி நேரமாவது தேவைப்படும். சாப்பாடு சாப்பிடாததால் எனக்கு சோர்வாக இருந்தது. வேறு வழி இல்லாமல் எல்லோருடனும் புறப்படுவதற்கு தயாரானேன். நான் புடவையை மாற்றிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதை பார்த்த கிருஷ்ணன் நெற்றியை சுளித்துவிட்டு, நீ எங்கே புறப்படுகிறாய் என்றான். வேறு எங்கே, நாடகத்துக்குத்தான் என்றேன் சலிப்புடன். உண்மையிலேயே அந்த நிமிடம் எனக்கு நாடகத்திற்கு போகணும் என்றாலே எரிச்சலாக இருந்தது. வீட்டில் எல்லோரும் கிளம்புவதால் வேறு வழி இல்லாமல் நானும் கிளம்ப வேண்டி இருந்தது. நல்ல ஆள்தான். இந்த ஊரை விட்டு போகணும் என்ற எண்ணம் உனக்கு இல்லையா? நேற்று இரவு முழுவதும் தூங்கவில்லை. பகல் முழுவதும் ஜுரத்துடன் படுத்து கிடந்தாய். இந்த குளிர்காற்றில் வெட்ட வெளியில் எப்படி உட்கார்ந்திருப்பாய்? எப்படியோ உட்கார்ந்து கொள்கிறேன். உனக்கு என்ன வந்தது என்ற தோரணையில் கேட்டேன். ஜுரம்தான் குறைந்து விட்டதே கிருஷ்ணா என்றாள் அத்தை. அசல் விஷயம் எனக்கு தெரியும். என்னை தனியாக வீட்டில் விட முடியாது. எனக்காக நாடகத்தை துறக்கவும் யாரும் தயாராக இல்லை. என்னம்மா சொல்றீங்க? குளிர் காற்றில் மறுபடியும் உடம்புக்கு வந்தால் என்றான் கிருஷ்ணன். அந்த சாக்கில் நான் இந்த வீட்டிலேயே தங்கி விடுவேனோ என்று உங்கள் மகன் பயப்படுகிறான் அத்தை என்றேன். நீயாக விருப்பப்பட்டு எத்தனை நாட்கள் இருந்தாலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் உடம்புக்கு ஏதாவது வந்து ஏண்டாப்பா வந்தோம் என்று நொந்து கொண்டு வேறு வழி இல்லாமல் தங்குவதில் உண்மையிலேயே எனக்கு விருப்பமில்லை. அம்மா, நீங்க எல்லோரும் கிளம்புங்கள், அவள் வரமாட்டாள் என்றான் சீரியஸாக. அண்ணா, நான் சால்வையை எடுத்து வருகிறேன். போர்த்தி கொண்டு உட்கார்ந்து கொள்ளட்டும். வேண்டுமென்றால் தலையணையும் கொண்டு போகிறேன். சாய்ந்து கொண்டு உட்கார்ந்து கொள்ள வசதியாக இருக்கும் என்றாள் ராஜேஸ்வரி. ஏன், கட்டிலையும் மெத்தையையும் விட்டு வைப்பானேன்? அதையும் கொண்டு போனால் நிம்மதியாக படுத்துக்கொண்டே நாடகத்தை பார்க்கலாம் இல்லையா? கிருஷ்ணன் சொன்ன தோரணைக்கு குழந்தைகள் எல்லோரும் சிரித்தார்கள். எனக்கும் சிரிப்பு வந்தாலும் வலுக்கட்டாயமாக அடக்கி கொண்டேன். அவளுக்கு துணையாக நான் இருந்து விடுகிறேன். நீங்க எல்லோரும் போய்விட்டு வாங்க என்றாள் அத்தை. அம்மா, நீங்க போகாமல் இருப்பானேன்? அதிலும் ஹரிச்சந்திரன் நாடகம். நான் தங்கிக் கொள்கிறேன் என்றாள் ராஜேஸ்வரி. யாரும் தங்க வேண்டியதில்லை, எல்லோரும் கிளம்புங்கள் கிருஷ்ணன் சொன்னான். அவள் மட்டும் தனியாக எப்படி இருப்பாள்? அத்தை சங்கடத்துடன் என் பக்கம் பார்த்தாள். அவள் என்ன நம்மை போல பட்டிக்காடா? தனியாக இருக்க முடியாது என்பதற்கு? அங்கே அத்தையும் மாமாவும் அவர்கள் போகிற இடங்களுக்கெல்லாம் பூனை குட்டியைப் போல் இவளையும் அழைத்து கொண்டு போவார்கள் என்று நினைக்கிறீர்களா? பாதி கிண்டலும் பாதி சீரியஸாகவும் சொன்னான். நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டேன். எனக்கு கொஞ்சம் பயம் இல்லை அத்தை, நீங்க போயிட்டு வாங்க என்றேன் கோபத்தினால் ஏற்பட்ட துணிச்சலுடன். அங்கே பழக்கப்பட்ட வீடு, இங்கே புதிய இடம். இரவு நேரத்தில் தனியாக இருப்பது சிலாக்கியமில்லை. எதையாவது பார்த்து மிரண்டு போனால். அம்மா, வீணாக கவலைப்படாதீங்க. துணைக்கு நான் இருந்து விடுகிறேன், போதுமா? கிளம்புங்கள். உங்களை இறக்கிவிட்டு வருகிறேன். கிருஷ்ணனின் குரலில் லேசான எரிச்சல் வெளிப்பட்டது. பிரச்சனை தீர்ந்து விட்டது போல் எல்லோரும் கிளம்ப முற்பட்டார்கள். ராஜேஸ்வரி மட்டும் என்னை விட்டுவிட்டு போக சங்கடப்பட்டு கொண்டு அங்கேயே நின்றிருந்தாள். அதை கவனித்துவிட்டு, பரவாயில்லை ராஜே, கிளம்பு, எனக்கும் தூக்கம் வருகிறது என்றேன்.
ராஜேஸ்வரி நிம்மதி அடைந்தவளாக கிளம்பி போய்விட்டாள். எல்லோரும் கிளம்பி போன பிறகு வீட்டில் தனியாக விடப்பட்டிருந்த எனக்கு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டது. பொழுதுபோக்கு என்று எதுவுமே இல்லாத இவர்களுக்கு நாடகம் என்றால் ஆர்வம் இருப்பதில் ஆச்சரியம் எதுவும் இல்லைதான். தொலைவில் நாடகம் நடக்கப் போகும் இடத்தில் வைக்கப்பட்டிருந்த லவுட் ஸ்பீக்கர் வழியாக சினிமா பாடல்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. நடுவில் கோளாறு ஏற்பட்டதோ என்னவோ, பாட்டு கர்ண கடூரமாக ஒலிக்கத் தொடங்கியது. அதை தாங்க முடியாமல் 2 காதுகளையும் பொத்திக் கொண்டேன். கிருஷ்ணன் அவர்களை கொண்டு விட்டு வந்து விடுவான். 4-5 மணி நேரம் நாங்கள் இருவரும் தனியாக இருப்போம். அந்த எண்ணமே என் மனதில் கிளுகிளுப்பையும் லேசான பயத்தையும் ஏற்படுத்தியது. திடீரென்று எனக்கு சந்தேகம் வந்தது. கிருஷ்ணன் வேண்டுமென்றே இந்த தனிமையை ஏற்படுத்தி கொண்டிருப்பானோ? வயதில் இருக்கும் ஆணையும் பெண்ணையும் தனியாக விடக்கூடாது என்ற நினைப்பு அத்தைக்கு கூட வரவில்லையா? இதுவே அம்மாவாக இருந்தால் இப்படி விட்டிருப்பாளா? எத்தனை யோசிப்பாள்? ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் என்னை தனியாக விட வேண்டியிருந்தால் எத்தனை அறிவுரைகளை வழங்கி இருப்பாள்? நாடகம் பார்க்க போகும் பரபரப்பில் அத்தைக்கு எதை பற்றியும் நினைப்பு இல்லை போலும். அதுவரையிலும் சாதாரணமாக இருந்த நான் இது போன்ற எண்ணங்கள் வந்ததும் தடுமாறும் மனதுடன் கிருஷ்ணனின் வருகைக்காக காத்திருந்தேன். 1/2 மணி தாண்டியது. 1 மணி நேரமும் ஆகிவிட்டது. கிருஷ்ணன் வரவே இல்லை. வரும் ஜாடையும் தென்படவில்லை. உண்மையிலேயே என்னுடன் தனிமையை விரும்புகிறவனாக இருந்தால் இப்படி நேரத்தை வியர்த்தமாக்குவானா? நேரம் போக போக என் மனதில் ஏற்பட்ட தேவையற்ற எண்ணங்கள் மறைந்துவிட்டன. நிம்மதி பரவியது. அவனுக்கு அந்த மாதிரி எண்ணம் இருந்திருக்காது. நான் தான் பயந்து போய் இல்லாததும் பொல்லாததும் யோகித்து கொண்டு விட்டேன். கிருஷ்ணனும் நாடகம் பார்க்க வேண்டும் என்று நினைத்திருப்பான். அத்தையை திருப்திப்படுத்துவதற்காகவும் ராஜி போகாமல் இருந்துவிடப் போகிறாளே என்றும் அப்படி சொல்லி இருப்பானா இருக்கும். இந்நேரம் அவன் நிம்மதியாக நாற்காலியில் சாய்ந்து கொண்டு நாடகம் பார்ப்பதில் மூழ்கி போயிருப்பானோ என்னவோ. வீட்டில் நான் ஒருத்தி தனியாக இருக்கிறேன் என்ற நினைப்பு கூட அவனுக்கு இல்லையோ என்னவோ. யாரும் வீட்டுக்கு இப்போதைக்கு வரப்போவதில்லை. அந்த எண்ணமே என் மனதில் கிலியை ஏற்படுத்தியது. தலையணையை சரி செய்துவிட்டு படுத்து கொண்டேன். உறக்கம் வருவதாக தெரியவில்லை. எங்கேயோ யாரோ நடந்து வரும் சத்தம் கேட்டது. சட்டென்று எழுந்து உட்கார்ந்தேன். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.